ஹலோ மக்களே, வெல்கம் டு தி இசை பாட்காஸ்ட். என்னோட இசை பயணத்தில் நான் சந்திச்சிட்ருக்கிற மக்களை மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டை எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணுன்னு எப்போவுமே தோணும். அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நான் இது வரைக்கும் இத்தனை எபிசோட்ஸில் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி திஸ் பர்சன் இஸ் ஆல்சோ அ வெரி ஸ்பெஷல் பர்சன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு இன்ஸ்டன்ஸில். அதுலேருந்து we became very good friends. I can just ring up to him and I can talk to him and I can do, it's very comfortable working with him and being friends with him. So இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அஸ்வின் விநாயகமூர்த்தி. Hi Ashwin. Good morning. Good morning. And wishing you a very happy birthday. Oh, thank you. So அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் has worked on a lot of works. நிறைய அவரோட இட்ஸ் வெரி ப்ராட். அவரை பற்றி நாங்கள் கொஞ்சம் லைட்டாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃப்ரம் ஹிம் டு ஆஸ்க். ஏன்னா நான் இதை சொல்கிறத விட he has worked for Yaadhumaagi Nindraai, he has worked for Vidhi Madhi Ulta, and he has worked on a plethora of short films that I'm very much interested in. அதே மாதிரி இப்போ அவரோட அடுத்த ரிலீஸ் இஸ் வெயிட்டிங், விச் இஸ் O Jhymkhana. இதை பற்றிலாம் நான் பேசுகிறத விட அவர்கிட்டேருந்து இன்சைட் ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அஸ்வின், எப்படி இருக்கீங்க? Good. Recovering. We had a big wedding at home. ஸோ அதுலேருந்து இன்னும் ரிக்கவர் ஆகி மீண்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். இப்போ நியூ ஃபாதர் வேறு, நியூ பேரண்ட். ஹவ் இஸ் இட்? I don't think I've ever taken a break from music without taking a break from music. ஸோ பண்ணிகிட்டே இருக்கோம், பட் ஆக்டிவ்லி மண்டை ரெண்டு இடத்துல இருக்குது. ஐயோ, வீட்டில் என்ன நடக்குது, வாட் இஸ் த பாப்பா டூயிங் அண்ட் வாட் ஆர் தீஸ் பீப்புள் டூயிங் இன் த ஸ்டுடியோ. இவங்க ஏதாவது பண்ணலனாலும் வேஸ்ட், அவங்க எதாவது பண்ணலனாலும் வேஸ்ட். ஸோ அது ஒரு பேலன்ஸ்லேயே போயிட்டுருக்கு. ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் 6 months என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கே தட் பேலன்ஸ் இப்போ வந்திருக்கு. ஓகே, ஐ திங்க் ப்ராப்ளி இந்த லாஸ்ட் 2 months அது வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இனிஷியலி இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் அ ஹேங் ஆஃப், சரி இதை பார்க்கணுமா அதை பார்க்கணுமா அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டுடியோவில் திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க, இங்கே நீ இருக்கணும், இங்கே இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படிம்பாங்க. பட் அட் த சேம் டைம் ஐ ஹாவ் டு பி அட் ஹோம். கரெக்ட். But now I think it's at a good balance where headspace is good. Weekly they can handle, studio also they can handle. So it is me who has to be at these places now. So happy. First of all, congratulations for one. Thank you. And congratulations for all the upcoming projects. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட டெபியூ விதி மதி உல்டாவா இல்லாட்டா யாதுமாகி நின்றாயா? உல்டா தான் நான் ஃபஸ்ட்டு சைன் பண்ண மூவி. பட் வந்த படம் யாதுமாகி நின்றாய். கரெக்ட். ஸோ உல்டா டுக் அபவுட் 2 years for that entire production. அது 2016 ஆரம்பித்தாங்க. 2018 it got released. யாதுமாகி நின்றாய் ஐ திங்க் இதுக்கு எங்கேயோ நடுவில் 2016 எண்டா 2017 எண்ட்லையான்னு தெரில. I only worked on Yaadhumaagi Nindraai for 3 months. Oh. That was the entire process. On the 3 months, I think we finished 3 or 4 songs for the film. I didn't work on the score of the film because it was a very friendly project. So, Gayatri Raghuramaka wanted to involve a lot of her circle, her friends. So, I was one among them. So, songs ni panne, score Achu panniranga. Achu is Achu Rajamani. Achu Rajamani. Right. So that was the first time I was meeting him personally. எனக்கு அப்போ என்னென்னா ஐயோ பாட்டையும் ஸ்கோரையும் பிரிக்கிறாங்க, இது எப்படி, ஹவு வில் ஆர் நேம் பி ஷோன் ஆர் இது அந்த ஒரு இதில் இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் வெரி நேசன்ட். இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். இன்னும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றது இன்னும் வெளியே வரல. ஸோ ஐ வாண்டட் டு பி வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் வாட் ஐ வாஸ் டூயிங். ஐ ஸ்போக் டு லாட் ஆஃப் பீப்புள். They said this is the industry, it's pretty common, பாட்டுக்கு பண்ணுங்க, you believe in what you do, you will get your name அப்படின்னாங்க. So true to that, Achu did the score, I did the songs, and he was also very accommodative because scoreல நீங்க பார்த்தீங்கன்னா பாட்டோட நிறையா தீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். So he'll have to be in touch with me to இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம். So he was very accommodative. உங்கள் ஸ்டெம்ஸ் கொடுங்க, we will work on it, I'll not step over your thing அப்படின்ட்டு. Whilst at that time he was a more senior composer. நான் கம்போசரே இல்லை அந்த நேரத்தில். Correct. So he was very very accommodative of that. அதெல்லாம் அந்த நேரத்தில் I was still in my own trip. ஐயோ இது இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்க. பட்
came out for the better. The songs did very well. The movie had a OTT release. It was a very small movie, but it was a very special movie for us. And I think it was the first time for me collaborating with Sid also. Yeah, Sid and me, Sid Sriram and me collaborated on that and Ulta. Again, Ultala தான் ஃபஸ்ட் நாங்கள் பண்ணோம், பட் வந்த சாங் இது தான். And it was one of Sid's first folksy numbers in Tamil. அது வரைக்கும் Sid வந்து he was doing all of these western numbers in Tamil. அடியே, தள்ளி போகாதே, a lot more western oriented. And then Agayam Thayaga was one of those very rustic numbers, very rooted in a 3-4 ballad style, but again very very rooted in a Tamil melody. ஸோ பாடுறதுக்கே அவன் வந்து ரொம்ப தயங்கினான். 2 வாட்டி வந்து பாடிட்டு ஹியூஸ்லி இது எடுக்குமா நம்மளுக்கு, வில் திஸ் கோ ரீச் பீப்புள் அப்படின்ற லெவலுக்கு. அதே ஆள் இன்னைக்கு வந்து நீங்க முடியுமா அப்படின்ற சாங்லாம் பாடுறான். பட் அட் தட் பாயிண்ட் ஹீ குடன்ட் என்விஷன் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த யூஎஸ். ஹீ இஸ் கம் ஹியர் அண்ட் ஹீ சிங்கிங் தீஸ் ரூட்டட் தமிழ் மெலடிஸ். ஹீ குடன்ட். ஏன்னா உன்னருக்கம்னு உல்டாவில் பண்ண சாங்கும் is a very western oriented song, very R&B-ish song. Idhula R&B touch la onnume kedayadhu, proper Tamil melody. But once he sang it and once we listened back to it, it was a very different experience for him. It was a very different experience for me. Fun fact about Agayam Thayaga is we recorded that song in 2 hours, but first 1.5 hours single take okay avula. Single take okay avula in the sense it was not because the singing was bad or he couldn't understand the song. Neither me nor him could get into the zone of the song. எனக்கு இங்கே தான் ஜோன் இருக்குன்னு தெரியும், அவனுக்கும் இங்கே தான் ஜோன் இருக்குன்னு தெரியும். பட் ஹீஸ் சிங்கிங், ஹீஸ் யூஸ் டு ஹிஸ் R&B ரன்ஸ் ஃப்ளேர், அந்த ஃப்ளேர் கொண்டு வந்துட்டே இருக்கான். ஹீஸ் லைக் சிம்பிளிஃபை இட்னு 1.5 மணி நேரம். அண்ட் தென் சரணம்ல ஹீ ஸ்டார்டட் தீராத தாகம் தீயாகும்போது காதல் தான் காப்பாற்றுமா. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேக் தட் காட் ஓகே. அண்ட் தென் ஐ செட் சிட் இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு. தென் ஹி ஜஸ்ட் கண்டினியூட் நீயாகதானே நானாகி போனேன் அப்படின்ற அந்த அடுத்த ஃப்ரேஸை முடிச்சுட்டு வி லிசன் பேக் டு இட் அண்ட் ஹி செட் மறக்கிறதுக்குள்ள ஜஸ்ட் கீப் பிளேயிங் த சாங், நான் இதே ஃபீலில் அப்படியே பாடிடுறேன் அப்படின்ட்டு அப்படி பாடி முடிச்ச சாங் தான். ஸோ இந்த நெக்ஸ்ட் ½ an hour that entire song was done. When I went in to edit the song the next day, அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் a lot of these were just single takes. அந்த சாங்கில் நம்ம கேட்கறது அந்த லாஸ்ட் பல்லவி, லாஸ்ட் 40 seconds of the song is a single take. அதுக்கு எனக்கு ஆல்டர்னேட் டேக்கே இல்லை. பிகாஸ் த டேக் வாஸ் ஸோ குட். வி வர் ஸோ மெஸ்மரைஸ்ட் டியூரிங் த ரெக்கார்டிங். வி வர் லைக் கையெல்லாம் தட்டிட்டு சூப்பர் செம்ம அப்படின்ட்டு செட் அவுட்னு நாங்கள் வந்துட்டா அப்படிமா ஓகேன்னு சேவ் பண்ணிட்டு அவன் அமுச்சு விட்டுட்டு அப்புறம் தான் யோசிக்கிறோம். ஐயோ இது ஒரே டேக் தான் எடுத்திருக்கோம். பிகாஸ் யூஸ்வலி வில் டேக் 6-8 takes வச்சுட்டு வில் ஸ்னிப். ஐ ஹேட் ஒன்லி 1 take to work with. ஸோ அந்த மாதிரி தட் சாங் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரபிள். ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. பட் தென் டு ஃபினிஷ் it was very efficient when we finished it. இதே உன்னருக்கம்லாம் வந்து அவன் ஒரே டேக்குக்கு ஒரு 4 விதமாக பாடி கொடுப்பான். இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு. தட் சாங் ஹேட் த ஸ்பேஸ். இந்த சாங்கில் அந்த ஸ்பேஸ் இல்லை. இந்த சாங்க்கு சிட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குது. பட் இவ்வளோதான், நீ இதுக்குள்ளே வச்சுக்கோ. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் தட் ட்ராக் வித் ஹிம். Fantastic. So after these 2 movies there was another movie, right? ஆமாம். இப்போ ஜிகிரி தோஸ்த். Jigiri Dosthu was in 2019, got released 23. It was a college film of all sorts. அப்போதான் நான் காலேஜ் முடிச்சுட்டு, I think it was only 4 years since I had finished college. I had not gotten married at that point. ஸோ எல்லாருமே பேச்சுலர்ஸ் பண்ண மொத்த டீமே வந்து எல்லாருமே அப்படியே சிங்கிளாக பேச்சுலர்ஸாக பண்ணி நம்மளே ஒரு படம் எடுத்து இது பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு இது. It had a very successful theatrical release. Right. It did 25 days. Wow. Theaters for a very small film for own release from Aran Solli and the director. Me and him were school classmates, DAV classmates. Okay. Very small film. It was an own release. He pulled it off. எப்படி பண்ணான்ல எனக்கு தெரியாது, but he pulled it off majorly. I think big props to him. You cannot do an own release in today's theater scenario. Imagine 25 days. He had Rohini Theatre வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி மெயின் ஸ்க்ரீன்லலாம் கொடுத்து it did very well. Vijay TV has picked up the movie. Very good. So for a very small film, me when I worked on it, I had no expectations from it because we were just having fun while we were doing the film. பண்ணி முடிச்சிட்டு ஐயோ அது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த ஆஸ்பெக்ட் again fell on our thing. More than me, I think it was on the director, him being the producer also.
But everybody were invested in the process of what is happening with the film, what is happening. It took 5 years for it to come out. So every film has one journey, every film has one story behind it. That had a few themes, songs that did very well on Reels, Insta and all for me. சில நேரம் அப்படி தான் யோசிப்பேன், ஸ்பாட்டிஃபை நம்பர்ஸ், யூடியூப் நம்பர்ஸ் பார்ப்போம். பட் சடன்லி யூ கோ அண்ட் சி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், தட் இஸ் டூயிங் சம் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் நம்பர்ஸ். கரெக்ட். ஸோ பீப்புள் அதில் வந்து இந்த வேலையில்லா பட்டதாரி ஜோனில் ஒரு சாங் இருக்கும். ஸோ அதை வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்ட் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் காலேஜ் இவங்கெல்லாம் வந்து வெத்துன்னு வந்து பார்க்காத நான்லாம் கெத்து அப்படின்ற மாதிரி அந்த சாங் அதெல்லாம் போட்டு எல்லாரும் கிராஜுவேஷன் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. We had spoken about it while we were doing the song, but அது கிளிக் ஆகும் போது தான் you நிஜமாலே feel okay, what we are doing kind of goes out. Okay. So ஜிகிரி தோஸ்தோட டைரக்டரும் நீங்களும் சேம் ஸ்கூல் classmates. He was Shankar sir's assistant. He worked on Endiran 2.0. Oh, அப்படியா? Okay. He acted in 2.0 also. So there's that one scene where first time வந்து அந்த ஃபோன்லாம் வந்து மேக்னடைஸ் ஆகி பறக்கும்ல, அப்போ ஒருத்தன் வந்து ஃபோனை வந்து நான் வந்து பாக்கெட்ல செயின் பண்ணிட்டேன் பாரு அப்படின்ட்டு, தட் இஸ் ஹிம். ஓகே. தட் இஸ் அருண். ஸோ அவன் வந்து அந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் சிரிப்பு, நம்ம பையன் அங்கே போய் எப்படி பாரு சங்கர் சார் படத்தில் போய் நடிச்சிட்டான் பாரு அப்படின்ட்டு. பட் ஹி வாஸ் ஏடி. ஹி ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் ரஜினி சார். Him and me worked on a lot of short films prior to that. Right. So I think one of my first short films that I started working with here was with him. So that journey has also been a huge journey. From being classmates la irundhu short films. He was Anna University la irundha, na full sail la வந்து Florida la irukken, அவன் இங்க அடையார்ல இருக்கான். So ரெண்டு பேரும் வந்து இது இப்படி பண்ணலாம்ல அது அப்படி பண்ணலாம்ல அப்படின்ட்டு a lot of nostalgic moments with him. And school இல்லையா? ஆமா, ஸ்கூல். ஸோ இப்போ அந்த ஸ்கூல் டைம்லேயே யூ மஸ்ட் ஹவ் எப்படியும் இப்போ நானா வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே பாடுறோம் ஒரு அளவுக்காவது பாடுறோங்கிறது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் டைம்லேருந்தே இதெல்லாமே ஆரம்பிச்சுதா? லைட்டா, நாட் டூ மச். I actually wanted to become a singer only. நான் பாட்டு தான் கற்றுக்கிட்டேன். Okay. Later on, I think I picked up piano keys and all 6th standard, post 6th only. யூஸ்வலாக எல்லாருமே 3 வயசு 4 வயசுல, நான் 6th ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து. என்னையா 6th ஸ்டாண்டர்ட் போய் லேட்டுன்றீங்க? இட்ஸ் ஸ்டில் லேட். சி நீங்க சில பேர்லாம் ப்ராடிஜின்லாம் சொல்லுவாங்க, அவங்கலாம் பார்த்தா வந்து வயிற்றுலேயே இருக்கும்போது கீபோர்டு வாசிச்ச மாதிரி வந்து பேசுவாங்க. நான் வந்து எங்க இருந்துடா உங்களுக்குலாம் இந்த டைம் கிடைச்சது, எங்க வீட்டிலலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐ வாஸ் புட் இன் பாட்டு கிளாஸ். எப்படி எல்லாருமே வந்து ஒரு 20 பேரா போயிட்டு பாட்டு கற்றுப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ நல்லா ப்ராப்பர் அந்த ஓல்ட் ஸ்கூல் பாட்டு கிளாஸ்ல போயிட்டு எல்லாரும் 20 பேரை கும்பலோட கோவிந்தா அடிச்சு அப்படி பாட்டு கற்றுட்டு வந்தேன். So I had learnt Carnatic for about 8 years, 9 years. So I was fairly confident of my abilities. School competitionsல எல்லாமே வந்து first prize இதெல்லாம். So that natural singing flair was always there. But voice training அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. Then there was this 8th standard, 9th standard, I got to meet GV Prakash. Okay. GV பார்த்துட்டு I went into a studio. எங்கள் அப்பா பேசி எனக்கு வாய்ஸ் எனக்கு ஒரு டெஸ்ட் கொடுங்க, ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்னாங்க. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் இன் டு ஸ்டுடியோ. உள்ளே போய் நிற்கிறேன், ஹெட்ஃபோன்ஸ் தூக்கி போடுறேன், ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. என்னடா இது, ஃபுல்லாக நாய்ஸ் கேன்சலிங். உள்ளே போய் கதவு மூடுறாங்க, காது அடைச்சிடுச்சு. ஹெட்ஃபோன்ஸ் போட்டாங்க, ஒன்றுமே கேட்கல. ஹெட்ஃபோன்ஸில் சைலண்ட்டாக பாடுங்க அப்படின்னு வருது. பாடுங்கன்னா மியூசிக் யாரும் போடுவா? நம்ம வீட்டில் வந்து பாட்டை போட்டு விட்டு அது பின்னாடியே நம்ம பாடி பழக்கம். இங்கே போய்ட்டு வெறும்னே பாடுங்கன்னா எப்படி பாடுறதுன்னு தெரில. அதுவும் பாடிட்டு ஐ கேம் அவுட். ஜிவி லிசன் டு இட். ஜிவி இஸ் லைக், நீ பாடாதடா, எதுக்கா பாடுற அப்படின்னா. 10 வருஷம் பாட்டு கற்றுட்டு நான் வந்து பாடினா, நீ பாடாத, வேணா இன்னொரு 5 வருஷம் கற்றுட்டு திருப்பி வந்து பாடு அப்படின்னா. இதுக்கு மேலே இன்னொரு 5 வருஷம் கற்றுட்டு திருப்பி வந்து பாட, அதுக்கப்புறம் வேணா யோசி, பட் யூ டூ காலேஜ்லாம் படி, இதுன்னு பண்ணணுன்னா ஒரு 5 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டு படி அப்படின்னா. I said, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஐம் ஆல்ரெடி 8th 9th ஸ்டாண்டர்டில் இருந்தேன்னு நினைக்கிறேன். அட் தட் பாயிண்ட் வி வர் டூயிங் பொல்லாதவன் ஆடுக்களம், 1000 ஒருவன் பொல்லாதவன் ஆடுக்களம் அந்த டைம். ஸோ அப்போ தான் ஐ ஜாயின்ட் வித் ஹிம் அண்ட் ஹீ செட் மீ அப் வித் கம்ப்யூட்டர் அண்ட் ஆல். சரி, வேறு என்னெல்லாம் பண்ணுவேன்? கீபோர்டெலாம் வாசிப்பேன். ப்ரோக்ராம் பண்ணுவியா அப்படின்னா, இல்லை அந்த சாங்கெல்லாம் பண்ணுறது அது இது வரைக்கும் பண்ணதில்லை, வாசிப்பேன் அவ்வளோதான். சரி, அதையாவது பண்ணிப்பாரு, தான் வாய்ஸ் தான் வரல, அதையாவது பண்ணிப்பாரு அப்படின்ட்டு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னடா வாய்ஸ் வரலன்னு சொல்லிட்டாங்களே, இதை தானே 10 வருஷம் கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இதை எதுக்கு நான் சொல்லுவேன்னா, லாட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஹூ கம் டு மீ, நான் வந்து 15 வருஷமாக பாட்டு கற்றுருக்கேன், நான் ப்ளேபேக் சிங்கிங் போனோம், நான் கூட தாங்க கற்றுருக்கேன், நானே பாடலைங்க.
I'll give them an example. நானே இங்கே இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு. But after that, true to what he said, I have sung close to 10 years in the studio. Inside the studio, on my own tracks, on other tracks, backing tracks, எல்லாம் பாடி இன்னைக்கு I am comfortable with my own voice. I'm எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா all the rough tracks for films go in my voice. Shoot mixes என் வாய்ஸில் தான் இருக்கும். Most times directors வந்து படம் பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த வாய்ஸ் அப்படியே வச்சுருக்கேன்றாங்க. So we're very comfortable in that zone I am, but it has taken me that long. Probably in the last 2-3 years is when I've actually been very comfortable with my voice. அது வரைக்கும் ஸோ எப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதுக்கப்புறம் I think 10+ years of just singing, purely singing on a professional basis. ஒரு மைக்கு போட்டு ஸ்டுடியோவில் ஒரு ஹெட்ஃபோன்ஸை போட்டு சரி நம்ம வாய்ஸ் திருப்பி வெளியே வந்து ஸ்பீக்கரில் கேட்டால் கன்றாவியாக இருக்கும். சரி இது எப்படி திருப்பி எப்படி பண்ணுறது, எத்தனை வாட்டி தான் டிடி பண்ணி 4T பண்ணி வாய்ஸை ஏமாற்றிட்டே இருப்பீங்க. அட் சம் பாயிண்ட் இட் ஹேஸ் டு பி அ சோலோ வாய்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு. ஸோ கம்மிங் பேக் டு ஜிவி, ஸோ தட் இஸ் வென் ஐ காட் செட் அப். ஸோ தட் வாஸ் ஐ திங்க் 8th standard 9th standard. தென் அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமிங்னா என்னன்றதே எனக்கு தெரியும். சாங் பின்னாடி இவ்வளோ லேயர்ஸு, ரிதம், கீஸு, ஆல் தீஸ் பிஜிஎம்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒருத்தங்க பண்ணணும் போல், சும்மா வராது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தோணிச்சு. தென் அதுவும் கம்போசர் தான் போடுறாருன்றது அதுக்கப்புறம் தான் தோணிச்சு. அப்போலேருந்து 4 years 12th முடிக்கிறதுக்குள்ளே ஐ ஹேட் அ சோலோ ஆல்பம். ஓகே, நானே பண்ணி. ஸோ வி ஹேட் சிங்கர்ஸ் லைக் ஹரிஷ் ராகவேந்திரா, திப்பு, ஹரிணி, இவங்களெல்லாம் கூப்பிட்டு. அப்போல்லாம் வந்து டாக் பேக்னா என்னன்னு தெரியாது, டிடினா என்னன்னு தெரியாது. இங்கேருந்து அப்படியே கத்துவேன். பக்கத்து ரூமில் அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷனல்லாம், பக்கத்து ரூமில் கிளாஸ் இருக்கும்ல, கிளாஸில் வந்து வாய் அசைறதை பார்த்து எந்த வேர்டு எந்த இதை அவன் பஞ்ச் பண்ண சொல்கிறான்றது கற்றுட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு கேட்குதுன்னு. அவங்களுக்கு கேட்காது, அவங்க தேர் கோயிங் ஆஃப் ஆஃப் மை இது. ஸோ திப்புலாம் அதுலலாம் வந்து Tippu and all has been a big support in me learning. So I learned on the job mainly. Musical background irukku, but musical background mattum vachi you can't really do compositional work. Correct. Adukapra then I enrolled into SAE, then I went into music production in full sail. So bachelor's music production திருப்பி முடிச்சிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஓகே ரைட்டு வி ஆர் வெரி கம்ஃபர்டபிள் வித் வாட் வி நோ அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு, குத்து பாட்டு போட தெரியுமா அப்படின்னு. நான் அப்படியே பார்த்தேன், என்னடா நான் யூஎஸில் போயிட்டு ஜாஸு, பாப்பு, கார்ட் ஸ்ட்ரக்சரு, டிம்னிஸ்ட்டு இப்படின்லாம் படிச்சுட்டு வந்தால் குத்து பாட்டு. த டிம் கார்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் குத்து, அது இல்லைன்னு சொல்லலை. பட் அதை ஹவு கேன் தே ஆஸ்க் மீ தட் கொஸ்டின் அப்படின்றது வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. பட் தென் த இண்டஸ்ட்ரி பிரேக்ஸ் யூ இன் அ வெரி குட் வே. இட் கிரவுண்ட்ஸ் யூ இன் அ வெரி குட் வே. தட் இஸ் வை இட் டுக் மீ ஃபார் மை ஃபர்ஸ்ட் பிரேக் டு ஆக்சுவலி ஹேப்பன். படம் நிறையா பண்ணேன், பட் தே டிடன்ட் மெட்டீரியலைஸ். ஸோ ஃபார் மை ஃபர்ஸ்ட் பிரேக் டு ஹேப்பன் இட் டுக் 2016. பட் ஐ ஹவ் பின் ஃபிலிம்ஸாக பண்ணி பாட்டாக பண்ணது சங்கர் மாதவன் சார், சின்மய், ஆண்ட்ரியா, கார்த்திக், பாம்பே ஜெயஸ்ரீ மேம், ரூப்குமார் ராத்து, நரேஷ் ஐயர், சுனிதா சாரதி, இவங்க எல்லாருமே ஒரே ஆல்பமில். தட் ஒன் ஹேட் ஐ திங்க் வைரமுத்து சார் 5 பாட்டு எழுதி. திஸ் வாஸ் வென் ஐ வாஸ் டூயிங் காலேஜ். அப்போவே இதெல்லாம் பண்ணோம். But then it didn't materialize. So for my first film to actually take off was 2016. So it has been a very patient journey, very slow journey. But every step has been a very rewarding step personally. Like I've been comfortable with every step. At no point எல்லா ஸ்டெப்லையும் எப்படின்னா ஐயோ இது நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு இருக்கும். பட் அதை பண்ண வச்சிருவாங்க யாராவது, அதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்ற. ஸோ ஐ பேசிக்லி லேர்ன்ட் மோர் ஆன் த ஜாப் தேன் ஆஃப் த ஜாப். கரெக்ட். யூஸ்வலி வந்து ஒரு மியூசிக் டைரக்ஷன் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி வந்து தே வுட் ஹவ் பீன் வித் சம் மியூசிக் டைரக்டர் ஃபார் ஆஸ் அன் அசிஸ்டன்ட், இப்படி அசிஸ்டன்ட் டைரக்ஷன் மாதிரியோ அசிஸ்டண்ட்டாக வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கடையில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண மாதிரி தெரில. ஹவு டிட் யூ சடன்லி திங்க் ஆஃப் அ நான் கன்வென்ஷனல் ஸ்டெப்? ஏன்னா எப்போவுமே கன்வென்ஷனலாக தமிழ் சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம் இதான். ஏன்னா ரமான் சார்ட்ட ஹாரிஸ் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆப்வியஸ்லி யுவன் சங்கர் ராஜா சார் சொல்ல வேண்டாம், ஜிவி வந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நேம் அ மியூசிக் டைரக்டர், தே வுட் ஹவ் ஒர்க்ட் வித் another பிக் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த டைம். ஸோ ஹவு டிட் யூ நாட் டூ தட்? வாஸ் இட் அ சாய்ஸ் ஆர் வாஸ் இட் அ சான்ஸ்? நான் இங்கே இல்லை,
இல்லை. ஜிவி செட் பண்ணி கொடுத்தாப்புல. தென் லாட் ஆஃப் சாங்ஸ் ஃபார் ஜிவி ஐ ஒர்க் இன் மை ஓன் பேஸ், மை ஓன் ஸ்பேஸ். ஆன் சைட் லேர்னிங் அந்த மாதிரிலாம் பெருசாக கிடையாது. பட் ஹீஸ் ஆல்வேஸ் பின் எ மென்டார். ஸோ நான் எல்லாம் முடிக்கும் போது ஒவ்வொரு இதுவாக போயிட்டு ஐ வில் ஹாவ் அ வெரி deep conversation with him. At one point I just wanted to do indie music because I was not getting a break in film. At that point he told me the profound conversation was, பாட்டெல்லாம் கேட்டுட்டு பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் பாட்டு யாருக்காக போடுற அப்படின்னு. And that was a question that bothered me for a long time. எனக்காகவும் போட்ட மாதிரி தெரில, யாருக்காகவும் போட்ட மாதிரி தெரில, வர்றதெல்லாம் போடுறோம், but we're not committing to a song as to I'm doing this for this purpose. சும்மா இன்னைக்கு ஒரு டியூன் நல்லா வந்துச்சு அப்படின்றதுக்கு அந்த சாங்கை ஃபினிஷ் பண்ணும். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இன்டர்நெட்டில் ஐ ரீட் அ லாட் ஆஃப் தீஸ் காமெண்ட்ஸ். மியூசிக் ப்ரொடக்ஷன் ஃபாரம்ஸ்லாம் நம்ம இருப்போம்ல, அப்போ வந்து சொல்லுவாங்க எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை முடிங்க அப்படிம்பாங்க. கரெக்டு, பட் பர்பஸே இல்லாமல் நீங்கள் எதுக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் இன், if you don't have a purpose for a song, don't do it. If you don't have a purpose for a release, don't release it அப்படின்றது. பரவாயில்ல, நீ சும்மாவே வீட்டில் உட்காந்தா கூட பரவாயில்ல, பட் ஃபைண்ட் அ பர்பஸ் ஃபார் சர்டன் ஒர்க்ஸ். ஸோ வை ஐ டிடன்ட் அசிஸ்ட் சம்படி அப்படின்னா, ஐ வாஸ் லேர்னிங் ஆன் த ஜாப். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் இஃப் ஐ வெண்ட் தேர் ஐ வுட் ப்ராபப்ளி ஃபாலோ somebody's style completely, because you'll be influenced by one person completely, and I've seen a lot of that happen. For me to gel with somebody is very, very, very tough. ஏன்னா my ideology is very different. I got molded in a very different way. My education was very different. ஸோ அதனால் I had very strong beliefs of ஏன் இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணலாமே அப்படின்னு. அது தகராறாயிரும், சண்டே ஆயிரும். ஸோ அதனால் நம்மளே வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். பட் அது இன்னைக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் இட் வாஸ் அ வெரி 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 ஹார்ட் சாய்ஸ் தட் ஐ டுக், பிகாஸ் இட் டுக் மீ அ லாங் வைல் டு கம் அவுட், get to wherever I am. ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். to get even here it took a long time. ஸோ அதனால் அந்த லெவல் ஆஃப் பேஷன்ஸ், அந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் அது எல்லாருக்குமே இருக்குமான்னா இருக்காது. ஸோ அதனால் ஐ வில் நாட் ரியலி ஆஸ்க் பீப்புள் டு டேக் த பாத் தட் ஐவ் டேக்கன். பட் டுடே நாங்கள் ஆரம்பிக்கும் போது இண்டி மியூசிக்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது. யூ டோன்ட் ஹேவ் பிளாட்ஃபார்ம்ஸ். யூடியூப் வாஸ் நாட் திஸ் பிக். எதுவுமே கிடையாது. என் வீடியோக்கெலாம் 500 வியூ வந்தால் பெரிய விஷயமா இருக்கும். 500 வியூ வந்துடுச்சு அப்படின்னு நான்லாம் வீட்டில் கேக்லாம் கட் பண்ண காலம்லாம் உண்டு. ஸோ அதனால் ஃப்ரம் தேட் டு நவ் 5 million views இஸ் அ வெரி desensitized ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து. ஏன்னா we are looking at people doing 100 million. Now you want to compete with people who are doing 100 million. 5 million, 1 million and all is no more a thing. But at one point 500 views was such a big thing. Correct. So அதனால at every point my goal kind of kept increasing. My want from the industry, want from myself kept increasing. So if I had assisted somebody, maybe that thought process wouldn't have aligned with them அப்படின்ற ஒரு அவுட்வர்டான ஒரு தாட் தான், வெளியில இருந்த ஒரு தாட் தான். அது உள்ள போய் ஒர்க் பண்ணி பார்த்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ I've been a part of all of that-ன்ற போது இந்த ஒரு I think the 10 years 12 years I took for myself, the journey is worth it in my own sense. But from an outward sense it is still, why has it taken so long? It has taken me so long because it has taken me so long to understand this journey. Right. Could have been fast tracked if I had assisted somebody. I would still say go assist somebody. இந்த பாத்து எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். But times are different where if you're really confident, if you're an artist by yourself, if you can put out content consistently, fund yourself, back yourself, I think today of all times you have a very big chance of succeeding. நான் இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ தேர் யூஸ் டு பி ஆர்கெஸ்ட்ரா, தெர் இஸ் ஸ்டில் ஆர்கெஸ்ட்ரா. பட் ஆர்கெஸ்ட்ரா அந்த டைமில் வந்து they do not call it stage shows or light music shows. They call it orchestra shows. But the real meaning of orchestra என்னன்னா, நீங்கள் போய் அப்படியே அந்த ஒரிஜினல் சிங்கர் என்ன பாடினாங்களோ அதே வாய்ஸில் ஜானகி அம்மா மாதிரி பாடுவீங்களா, சித்ரா அம்மா மாதிரி பாடுவீங்களா? எனக்கு வந்து அப்போ ஒரு கொஷின் இருக்கும், அவங்கள மாதிரி பாடுறதுக்கு நான் எதுக்கு, அவங்க தான் இருக்காங்களே ஆல்ரெடி. ஸோ my thought was, if I'm going for a recording, it has to be my voice. It has to be an individual voice. That cannot be like, oh, இவங்களுக்கு இவங்க ட்ராக் பாடுவாங்க, இவங்களுக்கு அவங்க ட்ராக் பாடுவாங்க. I do not want to end up as a track singer. சிங்கர்னு சொல்லுங்க போகிறோம். Don't call me track singer. Because என்னதான் நான் பாடினாலும் ட்ராக் பாடினாலும் there is an originality for me and for the singer, another singer who's going to sing. So I think, can I understand your answer on this level? Pretty similar. Other don't get boxed in as that one person. Always be in a team that is very dynamic, that lets you
have your own voice. நான் என்ன சொல்ல வரேன்னா, there are so many teams that I see where the people assisting are only doing what the composer asks you to do, or இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ வெளியே யோசிக்க கூடாது அப்படின்ட்டு. Because I have people who assist me and I constantly keep asking them, இது ஓகேவா, இது ஓகேவா, இந்த டியூனில் இது இப்படி போகலாமா, இல்லை இங்கேருந்து இது எப்படி போகலாம், இது என்ன பண்ணலாம். I want him to think. Right. நீ திங்க் பண்ணாத ஒரு இடத்துல நீ இருக்காது அப்படின்றது தான் என்னுடையது. ஐ வாண்ட் யூ டு பி சேலஞ்ச்ட் பை திங்ஸ். யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஓகே, பீப்புள் அரவுண்ட் மீ ஆர் டூயிங் சம்திங் பெட்டர். ஹவு டு ஐ மேட்ச்? வாட் இஸ் இட் தட் ஐ கேன் டூ டு மேட்ச்? ஐ திங்க் வி ஸ்போக் அபவுட் திஸ் a couple of months back if I'm not wrong. நம்ம பண்ணும்போது கம்ஸ் Soundarya, let us sit and jam and we'll figure out. அவ்வளோதான். ஸோ அப்போ தான் ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி நியூ டு மீ. ஏன் அப்படின்னா பீப்புள் வில் ஹாவ் அ ரஃப் திங், தில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு வாங்க பாடலான்னு சொல்கிற ஒரு ஈராலேருந்து தான் நாம் வந்திருக்கோம். அண்ட் நவ் தெர் இஸ் திஸ் ஜாமிங் ஹேப்பனிங். இப்போ சிங்கர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா படத்துக்கு உண்டான விஷயத்துக்கு நான் அப்படி யூஸ்வலாக பண்ண மாட்டேன். பட் அதுவே வந்து ஐ திங்க் லாஸ்ட் டைம் வி ட்ராக்ட் ஆண்ட்ரியா அண்ட் ஆல் ஃபார் ஜாலி ஓ ஜிம்கானா. ஷீ செட், நீ வந்து நெக்ஸ்ட் டைம் பிஃபோர் யூ செட் த கீ ஆஃப் த சாங் யூ கால், வில் கம், வில் செட், வில் ஃபர்ஸ்ட் சி. பிகாஸ் every singer's range is very different. Correct. I might want somebody's voice, but I should also be able to fit their range into the song. People have been very vocal about, call me before the recording, call me before you set the key of the song. We'll sing, we'll see how, what fits. Because certain singers will sound better on a higher key, certain singers will sound better on a lower key. Correct. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைனமிக். You can't be boxed in. Plus most of the times I think in our industry, male dominated industry, நான் இல்லைன்னு சொல்லலை, and the songs are also catered mostly to the heroes. So mostly நான் பாடுறேன் or a male singer is singing, so எங்கள் பிச்சுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து சாங்கை பண்ணிவிடுவோம். Female is struggling. Every female artist who have recorded will struggle in the studio to hit the notes that we are so comfortably hitting, because it is done for our register and not for their register. I think this was spoken to you by Chinmayaka. Yeah. Carnaval has been very vocal about, நீ முதல்ல வந்து எங்களுக்கு பாட்டு பண்ணு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஏன் இப்படிலாம் பாடுற, ஏன் இப்படிலாம் பாட முடியல அப்படின்றத அப்புறம் கேளு. Don't ask that question first, because I had this debate with her saying, Akka, today we have no female singers. Because I went into one trip where I was doing proper folk numbers, kuthu numbers, dance numbers, and I was struggling to find singers, female singers, new voices who wanted to do fast numbers. நான் இருக்கேன். இது இப்படிதான் நம்ம இன்ட்ரடக்ஷனே. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் இன் தட் ஃப்ளக்ஸ். போடுறேன் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு, இந்த மாதிரி டான்ஸ் நம்பர்ஸ்க்கு எனக்கு யாராவது வந்து ரீல்ஸ் அனுப்புங்க ஆர் சம் டெமோஸ் அனுப்புங்க அப்படின்னா எல்லாம் வந்து நறுமுகையே, முன்பே வா, இந்த சாங்லாம் அனுப்புகிறாங்க. ஐம் லைக், சார் எனக்கு முதல்ல இந்த மாதிரி பாட்டே போட வராது, சரியா, என்னை மறக்க வச்சிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி ரைட் நோ. I cannot do songs in this tempo at all. So don't send me demos that are here. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஆவரேஜ் டெம்போ, ஆவரேஜ் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. அந்த ஐ திங்க் பீப்புள் நீட் டு ஸ்டார்ட் டூயிங் டெமோஸ் ஃபார் தட். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஐ வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் பாப், ஹிப்ஹாப், ஜாஸ், மோஸ்ட்லி ஜாஸ் அண்ட் ப்ளூஸ். ஆக்சுவலி பாப் ஹிப்ஹாப் கூட இல்லை, ஜாஸ் அண்ட் ப்ளூஸ். ஸோ நான் அந்த ஒர்க் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து டைரக்டர்ஸ்ட்டை காட்டும் போது அவர் எல்லாம் ஃபுல்லாக பார்ப்பாங்க, சூப்பராக இருக்குது, குத்துப்பாட்டு போட தெரியுமா. அது வந்து எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்னை வந்து வேதனைப்படுத்திச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் ப்ரிப்பேர்ட் மீ ஃபார் வாட் த இண்டஸ்ட்ரி வாஸ் ஆல் அபவுட், வாட் ஆர் ஆடியன்ஸஸ். ஸோ இன்னைக்கு வென் சிங்கர்ஸ் சென்ட் மீ டெமோஸ், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண நறுமுகை வந்துச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். No matter how good your voice is, it is going to sound thin on a folk song. Correct. If you send me a mashup medley of an upbeat song plus this, the most they can do is Taxi Taxi or Hamma Hamma. I'm like, that is still a mid-tempo song. It's not a fast number. We don't have singers who can pull off an appadi podu effortlessly today. And that is a shame. அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். அக்கா வாஸ் லைக், see, எனக்கு வந்து யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் கொடுக்கல. இஃப் people had not given me a மையா மையா, அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும் that I can sing this அப்படின்னு. ஸோ டோன்ட் பாக்ஸ் சிங்கர்ஸ் as this. அவங்களே அவங்கள பாக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகே, பட் ட்ரை டு பிரேக் தட் பாக்ஸ், see through their voice and try to
put them in songs. Try to give them songs that are upbeat. ஒரு ஹரிச்சரனை தூக்கி if you didn't put him in a more upbeat song, you'll always think of Haricharan as a very mellifluous, soulful singer. But Haricharan also has that one side where he can break free and do his thing. இதே ஒரு Benny Dayal you take. Benny, we have always seen him on these energetic numbers. His aura is very energetic, so you associate himself with that. But then he has also sung these very soulful numbers where unakena venum sollena. You think, oh, this cannot be pulled by Benny, and then Benny effortlessly pulls that out. But he started out on Madurai Ki Pogadadi. Correct. Yeah. Nobody would think Benny would sing a Madurai Ki Pogadadi. Inniki, if you were to call Benny and put him on a Madurai Ki Pogadadi, chance illa yaradu koopudunga. Alla or Anthony Dasan mari or voice koopudum. So these kind of experiments, this is what Rahman sir was so good at doing. Is still good at doing. Shweta Mohan Akka sang this Water Packet. Amma. I wouldn't have imagined Akka singing Water Packet. கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. I would still அந்த சாங்க்கு மட்டும் I would still say I think we could have still had somebody who could have nailed that rusticness because she was singing alongside Santoshக்கு வந்து அந்த I worked with Santosh on a song. In own song we've had Santosh sing and we know how much of a rooted singer he is. So if we had somebody a bit more rooted on that side, it would have been an even better package, is my personal opinion. Nothing to knock off Shweta because Shweta is a brilliant singer. The thing is அந்த சாங்குக்கு இன்னும் ரூட்டடாக போயிருக்கலாமோ அப்படின்றது. அதே தான் சம்டைம் இப்போ மதுரைக்கு போகாதடி நான் வந்து சின்ன வயசில் கேட்டு பழகுனதுனால எனக்கு அது தோணலை. பட் அட் தட் டைம் இஃப் சம்படி ஹேட் லிசன் டு இட் தே வுட் ஹவ் ஸ்டில் என்ன மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இன்னொரு நல்ல ஒரு ஃபோக்கஸான ஒரு வாய்ஸ் போட்டிருக்கலாம் அப்படின்னு. ஸோ But எனக்கு ரொம்ப பிடிச்சது Shweta. So as an audience, when you listen to it, that experiment was very nice for you. Which is what I think composers like us have to like break out of the mold of seeing singers as the melody voice. Classic example, Saindhavi. Everybody thinks she's a very, 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 very soft singer. Okay, voice is very soft, but then she's also sung Andangaka. You imagine somebody who's able to pull that off also. So anala composers as such have to break out. Illa nijamave when I was called to sing Chitta's Kangal Edho in Hindi, I was like enna yanga கூப்பிடுறீங்க for this song. And Chinmay Akka has sung, I mean Kartika Vaidyanathan has sung. இவ்வளோ பெரிய இவங்க கிட்ட நான் என்னதாவது குத்துப்பாட்டு நல்ல ஒரு வெஸ்டர்ன் நம்பரா கூப்பிட வேண்டியது தானே. See, I'm thinking all of these things not out loud, not this loud, but என்னத்துக்கு நம்மளை கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே, ஐயோ போய் சொதப்பிடக்கூடாது. This was my whole thing. But can I not sing melody? No, absolutely not. But I was told that there is a beautiful melody tone, that nasal tone in your voice that I like and I wanted to explore. So நிறைய பேர் எனக்கு மெலடிஸ் கொடுக்கும்போது டக்குன்னு எனக்கு எதுக்கியா அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஐ எம் அ பர்சன் வித் அ லாட் ஆஃப் எனர்ஜி. ஒரு மாதிரி எனக்கு என்ஜாய் பண்ணி பாடணும்னு ஆசை. அங்கே போயிட்டு இந்த மெலடி தெர் ஆர் பீப்புள் டு சிங் மெலடி அப்படின்னு இருக்கும். பட் அந்த ஜோன்குள்ளே போயிட்டு when the song came out I was like wow, பரவாயில்லையே, நல்லா ஒரு சாங்கும் மெலடி வரும்போது நான் அப்படி யோசிப்பேன். பாடி முடிச்சோன்னே நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஒரு it's in the person who extracts and how they envision the song. அது composer கையில தான் இருக்கு. That power has to be wielded properly. But again, not everybody has the power to do so. இப்போ if you come to me and say out of 5 songs who can I cast in those 5 songs, at the place that I am, நான் இன்னும் வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு தெரிஞ்ச சிங்கர்ஸ் போட்டால் தான் நம்ம பாட்டுக்குன்ற ஒரு ரீச், இன்ஸ்டன்டேனியஸ் ரீச்னு ஒன்று இருக்குது. ரேடியோ ப்ளே இருக்கும், வியூஸ் இருக்கும், வியூவர்ஷிப் இருக்கும். Promotional aspectல these people when they post it, it will still garner more views. So it is a very thought out process. Correct. For me to introduce a breakout singer, புது singer பண்ணலாம், but it's a gamble that I have to be okay with, the production team has to be okay with. அது சும்மா வராது. You still have to be okay with so many different things, so many different facets in that team have to be okay with this decision. And then only that voice comes. Correct. இன்னைக்கு படத்துல பாட்டே கம்மி. Correct. அப்படின்ற பட்சத்துல 3 minutes one person has to hold the audience அப்படின்றது is a big thing. It's a big responsibility when we choose a voice. Second, it has to sync with the
faces of the actors, at least that has been broken னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு that holding the audience for 3 minutes is a big task. People think இந்த 4 ரூம்குள்ளே நம்ம வந்து பாடிட்டு போயிடுறோம், அது இன்ஜினியர் ஏதாவது பண்ணுவார், கம்போசர் ஏதாவது பண்ணுவார், அப்படி இல்லை. சோர்ஸ்லேயே ஏதாவது இருந்தால் மட்டும்தான் you have to do justice to the composition and you have to be exemplary in said task to really feature in the song. Most of the singers that we have grown up with, they do their one thing so well. That is why they keep getting called. Not every singer can do everything. இப்போ ஒரு வேல்முருகன் சாரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு லவ் சாங் கொடுத்தா he will sing it in his style. அந்த ஸ்டைல் we'll have to be okay with. அதை கேட்டு நம்மளுக்கு பழகிடுச்சு. So for a new singer to come in and get their style out is a tough call. But அதை பண்ணி தான் ஆகணும். When you were talking, நீங்கள் சொன்னீங்க you have to think from a lot of perspectives. How important is marketing or music as a business at the moment? For me, right now, if you ask me, I think that is primary. Primary. Because I'm doing music for films. Film resides on business. Film as an art form is there. But the films that I'm doing, art thandi, it has to engage with the audience. It has to entertain the audience. Sing, laugh, dance அப்படின்றது வந்து is a very cheesy thing to say. They think making commercial music is very easy, but commercial music done right is very, very tough. So it is very easy to get boxed in as it's a very usual song to a nice song, which is what commercial composers struggle with. And the distinction between ஆஹா இந்த பாட்டு செம்மையாக இருக்குன்றதுக்கும் இது அந்த பாட்டு மாதிரியே இருக்குது அப்படின்றதுக்கும் இட்ஸ் a very thin line. ஸோ அதனால் for me, I think music business is paramount. When we are making a song, we still think about that. But as the song evolves, song tuneல இருந்து அடுத்த ஸ்டெப் போகும்ல, அப்போலேருந்து the brain starts ticking. What kind of a soundscape, இது எப்படி, what is the soundscape that is trending right now? இப்போ இந்த படம் இங்கேருந்து ஒரு 6 மாதம் ஆகும் வர்றதுக்குன்னா அந்த 6 monthsக்குள்ளே what all sounds can change, what will catch up. அந்த 6 monthsல இதே மாதிரி 3 பாட்டு வந்துச்சுன்னா this will be the 4th song. Correct. So it won't be fresh anymore. So அந்த மாதிரி what will still be fresh அப்படின்ற, so you'll always have to think 6 months 1 year ahead of the curve. பண்ற பாட்டெல்லாம் அப்படி டர்ன் அவுட் ஆகுதான்னா தெரியாது, பட் அட்லீஸ்ட் when we start out we will think of all இதெல்லாம் யோசிச்சு தான் வந்து அதெல்லாம் பண்ணுவோம். The next step of the process, arranging singers, arranging lyricists, arranging instrumentalists. ஓகே இதில் வந்து ஒரு நாதஸ்வரம் ஹுக் வந்தால் நல்லாயிருக்கும், இது வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் மாதிரி, ஈவன் இன் அ மெலடி சாங் இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் ரீல்ஸில் இந்த சாங் போகும். இல்லைனா திஸ் சாங் வில் பி பாக்ஸ்ட் இன் ஆஸ் அ மெலடி. இதை நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் மூவி தட் ஐம் டூயிங் நவ் வேர் ஐபிஎல்னு சொல்லி கிஷோர் அபிராமி டிடிஎஃப் வாசன், ஸ்மால் ஃபிலிம் பட் வெரி நைஸ் டீம், பேஷனேட் டீம், தெரிஞ்ச டீம். ஸோ ஐம் டூயிங் தட் ஃபிலிம். அதில் வந்து இப்படி தான் ஃபர்ஸ்ட் சாங்க்கு வந்து தே செட் ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று பண்ணலாம், ஃபேமிலி சாங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. நான் அப்படியே பார்த்தேன், சார் there's a reason why ரொம்ப நாள் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் ஃபேமிலியாக 4 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க ஒரு டேபிளில், ஒருத்தன் ஒரு ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கான் சார். ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ். இந்த மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே நம்ம இப்படிலாம் இந்த மாதிரி அது சமுத்திரம் வராதா வரும், பட் அதுக்கு படம் அப்படி இருக்கணும். இந்த 4 நிமிஷம் மட்டும் இப்படி இருந்துட்டு படம் தென் கோஸ் இன்டு யுவர் மாடர்ன் ஃபிலிம்னா அது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி தென் வி சேஞ்ச்ட் அப் த வே வி வாண்டட் டு டூ தட் சாங். அண்ட் சார் இதை ஒரு கார் வருது, இந்த கார்னால அவங்க லைஃப் எப்படி மாறுது சார், அதெல்லாம் வேணாம், இந்த காரை சுற்றி ஒரு சாங் பண்ணிவிடுவோம். வீல் ஒரு புது கார் ஒன்று வாங்குகிறோம், அந்த புது காருக்காக ஒன்று பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் திங் ஆஃப்டர் வி டூ த டியூன் தென் லிரிக் உட்காரும் போது நான் சொல்கிறேன், சார் ஐ வாண்ட் திஸ் சாங், யாரெல்லாம் புது கார் வாங்குறாங்களோ ஐ வாண்ட் தெம் டு லிசன் டு திஸ். ஒரு ரீல் போட்டு நான் இன்னைக்கு புது வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்க இந்த பாட்டை போடணும். ஸோ சி ஹவ் இதை மார்க்கெட்டிங்னு சொல்லலாம், இதை வந்து யூ திங்கிங் அபவுட் தி ஆடியன்ஸ்ன்றதும் சொல்லலாம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹவு டு ரீச் மோர் பீப்புள், ஹூ டு யூ வாண்ட் டு ரீச், பர்பஸ்ன்னு ஒன்று சொன்னேன்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இதை வந்து அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் எப்படியும் அந்த ஃபேமிலியோட தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு சாங்கை மாற்றலான்ற போது எவ்ரிபடி வாஸ் ஆன் போர்ட். ஸோ டு ஃபைண்ட் த பர்பஸ் ஆஃப் த சாங், தட் இஸ் வேர் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தென் த சிங்கர், தென் வாட் கைண்ட் ஆஃப் லிரிக்ஸ், பிகாஸ் வாட் இஸ் தி டார்கெட் ஆடியன்ஸ் யூ வாண்ட் டு கோ. இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் கோ ஃபார் சத்யம் சினிமாஸ், இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட்
lingo language that you use. If you want to do an all over Tamil Nadu, all over India you want to go now, then you have a lot more Tanglish happening, a lot more words that you have not heard. இதெல்லாம் உள்ள வந்தாதான் it will appeal to a broader audience. இதெல்லாம் வந்து strategy. Correct. இது அப்படியே போய் தான் பிஸ்னஸ் அப்படின்றது when money is involved business நம்ம நினைக்கிறோம். But the strategy, how many people you want to involve is the business part of it. Nicely put. ரொம்ப நல்லா இருக்கு. So now since we were talking about music as a business, I came across your projects. நீங்கள் வந்து you own a record label called the Shimmer Records. So what is the vision for Shimmer Records? It has a lot of your songs. Yeah. Are you planning to, அதாவது யாராவது உங்கள்கிட்ட வந்து பாட்டு கொடுத்தா will you be releasing it? அந்த விஷன் இருக்கா? அதை வச்சு தான் ஷிம்மர் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பித்தோம். பட் எனக்குன்னு இப்போ இருக்கிற டைம் வந்து இஸ் வெரி லிமிட்டட்ன்றதுனால இட் இஸ் ஸ்டில் இன் அ வெரி நேசன்ட் ஸ்டேஜ். ஷிம்மர் ஸ்டுடியோஸ்ன்றது இஸ் த entity that we do music out of. Shimmer Records is the releasing platform அப்படின்ற ஒரு இது. Since I own my own studio, since I can produce, record, engineer, get musicians on your record, or entire song from start, ideation to release, marketing, successfully after market that song also ன்றது வந்து because I've done it on my own songs ன்றதுனால I have a overall view and idea of a pattern and a formula to get songs then. I've also applied it on other people's songs. We've done very 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 successful releases. ஒரு ஸ்டுடியோவோட இன்னொரு entity. What is the point of having a studio, having all of this skill set, having all of these musicians amongst us, if we are not able to help? இப்போ அவங்க பாட்டை கேட்குறாங்க, பட் நிறைய பேர் என்னை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் டு டூ வித், இல்லை நான் அவங்கள கேட்பேன். இப்போ அவங்க வந்து எனக்கு பாட்டு பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணணும், வாட் இஸ் யுவர் விஷன் அப்படின்னா, இல்லை சார் அதெல்லாம் இல்லை, என்கிட்ட லிரிக்ஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு டியூன் இருக்குது, நான் பாட்டு பாடணும். இந்த மாதிரி நிறைய பேரை நான் மீட் பண்ணுறேன். ஸோ டு கல்ச்சர் தெம், எஜுகேட் தெம், பர்பஸ் ஒன்று கொடுத்து, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்து, பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுக்கறது பிளாட்ஃபார்ம் இன் அ சென்ஸ் you give them a space to record everything in, because recording studios are expensive, to put up your own setup is expensive, to get educated in all of this is expensive, hiring people is expensive, but you have all of that under one roof. At some point I want to just push that off to the general audience and say, I want to help you guys. The second fold is I also want to find talent, new talent, because that is how I've actually found talent. When I was doing இப்போ படம் பாட்டெலாம் பண்ணும்போது திடீர்னு பட்ஜெட்டே இருக்காது. நாங்களாம் ஆரம்பித்த டைமில் பட்ஜெட்டே இருக்காது. ஸோ வந்து ரேண்டமாக வந்து யாராவது யூடியூப்பில் வாசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். இவன் சென்னை தாண்டா, இவனுக்கு ஃபோனை போடுறான், இவன் எங்கே இருக்கான்னு பாரு அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவோம். மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டு படத்துக்கு பண்ணுறேன், பாட்டு பண்ணுறியா அப்படிமா. அவங்க வந்து நான் படத்துக்கு வாசிக்க ஓகேவா, நான் சும்மா ஏதோ ஜாம் பண்ணுறேன் அப்படிமா. பட் மியூசிக் இஸ் மியூசிக். சி கார்டு வந்து ஸ்டூடியோவில் வந்து வாசித்தாலும் அதே தான், வெளியே வாசித்தாலும் அதே தான். வி யூஸ் டு கால் தெம் இன் டு த ஸ்டூடியோ அண்ட் அது வந்து தட் இஸ் ஹவ் ஐ டிஸ்கவர்ட் மோஸ்ட் ஆஃப் மை மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் ஐ வாண்ட் டு டூ ஆன் அ பிகர் ஸ்கேல்ன்றது தான் ஷிம்மர் ரெக்கார்ட்ஸ். பட் ஐ ஆல்சோ திங்க் சந்தோஷ் ஹஸ் டன் த சேம் திங். சந்தோஷ் நாராயண் சார் ஹஸ் டன் த சேம் திங். ரக்கீட்டா அப்படின்னு சொல்லி இஸ் டூயிங் இன் இஸ் வென்ச்சர். ஸோ it's very similar. It's the same ethos, same philosophy, same ideology. So நம்மகிட்ட ஸ்பேஸ் இருக்கு. I think I want more talent to come in and explore. First நம்மளோட இதை வந்து செட் பண்ணிட்டு I want my name to be a very household name before I start doing. Correct. Because இல்லைன்னா உள்ள வர்றவங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்கு. ஓகே பா, இவன் சொன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. So once I earn that trust, then I want to venture into this. Best wishes for that. It's a very novel idea and at the same time ரொம்ப மெக்னானிமஸான ஒரு ஐடியா. ஸோ ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இட்ஸ் அ டூ-வே ப்ராசஸ். பிகாஸ் அட் தி சேம், அதுதான் சொன்னேன்ல, எனக்கு இதுல இருந்து என்ன ப்ரூ அப்படின்னா யூ கெட் நியூ ஆர்டிஸ்ட். ஐ திங்க் தட் இஸ் ஹவு லேபிள்ஸ் ஒர்க். திங்க் இண்டி டிவிஷன் அப்படின்றது நீங்கள் எடுத்தீங்கன்னா, சரிகமா இண்டி டிவிஷன் ஆர் ஸ்மாலர் லேபிள்ஸோட இண்டி டிவிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, தேர் ஸ்டில் அக்வயரிங் கான்டென்ட் ஃப்ரம் பீப்புள் யூ நெவர் ஹர்ட் ஆஃப். அவங்க கான்டென்ட் எல்லாம் போட்டு அவங்க சேனல்லாம் பெருசாக மார்க்கெட் பண்ணி வீடியோலாம் பண்ணி போடுறாங்க. பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அ வெரி கிராஸ் ரூட்ஸ் லெவல். பீப்புள் ஹூ ஹாவ் சாங்ஸ், ஹூ ஹாவ் அ வாய்ஸ், பட் டோன்ட் நோ ஹவு டு மேக் இட் இன் டு அ சாங். ஏன்னா ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் சம்படி வாண்ட்ஸ் டு கெட் அ பிரேக், அதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. யூ ஆர் அ மியூசிஷியன்
but you want to be part of songs, you want to make songs, that is a whole different entity. So we have to create an ecosystem for that. So Very nice. which is what I want to do. I also associate with a label called Haiku. Sudhir அப்படினு சொல்லி a dear friend of mine. So na Sudhirலாம் வந்து at the same Divol Sudhir That's used to work. yeah. So a lot of people will know Sudhir of that. Now he has his own entity called Beetroot. Him and his wife Priyanka do that. So Sudhir and me in the Sudhir had this idea of label, record label பண்ணனும் அப்படின்னும்போது அப்பதான் நான் சுதர்ட்ட சொன்னேன், பாஸ் லேபிள் எல்லாரும் வச்சிருக்காங்க, but we need producers, we need people, we need a space where we can produce artists under our own wing and then release them into the அது இன்னும் வந்து பவர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னா திஸ் இஸ் வேர் ஷிம்மர் ரெக்கார்ட்ஸ் கம். இப்போ வரைக்கும் என்னோட சாங் மட்டும் தான் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் அக்வயர் சம்படிஸ் கான்டென்ட் அண்ட் புட் இட் ஆன். ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த மேக்கிங் ப்ராசஸ். ஐ வாண்ட் த பீப்புள் இன் மை ஸ்டுடியோ ஆர் பீப்புள் musicians that I know to be part of this creation and then push it in Shimmer. So fantastic. That is the small difference here. We don't want to acquire content. We want to make the content. So fantastic Ashwin. So எனக்கு நீங்க பேசும்போது சொன்னீங்க you were in Florida, your friend was in Adayar. So what was the reason behind you going to the US? Was it just to learn music or was it like ஐயோ எனக்கு இங்கே வேணாம்ப்பா நான் கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு வரேன், ஆர் எல்லாமே சேர்ந்தா? அது லிட்டில் பிட் ஆஃப் போத். ஐ திங்க் ஐ டென்ட் ஃபைண்ட் த ரைட் கைண்ட் ஆஃப் கோர்ஸ் தட் ஐ வாண்டட் ஹியர். மெயின்லி தட் அண்ட் டூ ஐ வாண்டட் அ கல்ச்சுரல் ரீசெட். எல்லாரும் 11th 12th எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஐ ஹேட் அ வெரி ரெபெலியஸ் ஃபேஸ் இன் ஸ்கூல். ஸோ யாரை பார்த்தாலும் எது பார்த்தாலும் சண்டே, எதுக்கு எடுத்தாலும் சண்டே, எதுக்கு எடுத்தாலும் கோவம். ஸோ ஐ வாண்டட் டு பிரேக் ஃப்ரீ ஆஃப் தட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எ க்ளீன் ஸ்லேட். அது எவ்வளோ க்ளீனாக இருந்ததுன்னா இங்கேருந்து அங்கே போனால் தான் தெரியுது 12 மணி நேரம் இங்கே காலையில்னா அங்கே நைட் அப்படின்றது ஆக்சுவல் ரியாலிட்டியில் வாழும் போது தான் நம்ம இப்போ யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. எங்கேயாவது போய்ட்டு ஏதாவது பண்ணால் யூ கான்ட் கால் சம்படி, யூ கான்ட் டாக் டு எனிபடி, நினச்சா யார்கிட்டையும் பேச முடியாது அப்படின்றது வந்து வாஸ் அ பிக் டிபார்ச்சர் ஃபார் மீ. ஆல் மை லைஃப் ஐ வென்ட் தேர் அட் 17. ஸோ ஆல் மை லைஃப் நினச்சா யார்கிட்டையாவது பேசுவோம், நினச்சா யாரையாவது கூப்பிடுவோம், டே இங்கே ஒரு பிரச்சனை, டே அங்கே நீ சாப்பிட வரியா, டே இப்போது நெக்ஸ்ட்டு 3 மணிக்கு சத்தியமில் இந்த படம் போடுறான் வரியா அப்படின்னா 2:30 மணி ஆகும். இவனாவது வேற எங்கேயாவது இருப்பான், அவன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லாம் போவோம், பரவாயில்லடா வாடா அப்படின்ட்டு. இங்கே வந்து அது கிடையாது. ஸோ ஐ திங்க் மோர் ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சர், எவ்ரி திங் கேம் இன். இட் வாஸ் அ கம்ப்ளீட் ரீசெட் ஃபார் மீ. மோஸ்ட்லி அ கல்ச்சுரல் ரீசெட். இங்கே எப்படி இருக்குன்றது புரியுதுன்னா அங்கே இருந்த அந்த டைமில் அது வாஸ் அ பிக் லேர்னிங் ஃபார் மீ. ஹவு டெக்னீஷியன்ஸ் ஒர்க் தேர், ஹவு எஜுகேஷன் ஒர்க் தேர், how the general population worked, just how their view of நம்ம எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்றது வந்து அங்கே இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் ஆஸ்பெக்ட். Too early for a 17-year-old. அதனால் அங்கே வந்து 5 மணிக்கு ஆனால் அவன் ஷட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். 5 மணிக்கு என் இன்ஸ்ட்ரக்டர் வந்து இமெயில் பண்ணு, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம பதில் போடுறேன்றான். 10 மணிக்கு பதில் போடா. இங்கெல்லாம் வந்து they'll be like 10 மணிக்கு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான். ஸோ அங்கே வந்து அந்த கான்செப்டே கிடையாது அப்படின்ற போது இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ இன் அ வே இந்தியாவிலேருந்து அங்கே போகும்போது இட் வாஸ் அ லாட் சில்லர் ஆக்சுவலி. அ லாட் மோர் டைம் டு ஃபிகர் அவுட் மை செல்ஃப், டு ஃபிகர் அவுட் வாட் ஐ லைக்ட், வாட் ஐ டிஸ்லைக்ட், அ லாட் ஆஃப் தட், அ லாட் ஆஃப் டைம் ஃபார் பர்சனல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ I think that phase changed me as a person. But I was always wanting to come back. So my end goal was always here. I didn't want to be there. That was what? ஏன் அது வந்து உங்களுக்கு திரும்ப வரணும்னு? ஏன்னா you have worked and உங்க phase in the US. You have worked for a few short films. Short films. We've worked on major films also, like G.I. Joe and all. We've done major film work. We've done big documentary work, Jodie Foster voiceovers, documentary, இதெல்லாமே பண்ணிருக்கோம். Correct. Was it a part of your college work or was it college ஓட இதுலயே வந்து lot of the programs இதுல இந்த அசிஸ்டன்ட் இன்டர்ன்ஷிப் ஒர்க் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதுலலாம் நிறைய பண்ணோம். ஃபுல்லா கனெக்ட் ஆக முடியல, ஃபுல்லா கனெக்ட் ஆக முடியல. ஸோ அதனால மேபி இஃப் ஐ ஹட் ஸ்டேட் தேர் ஃபார் லாங்கர், கிவன் இட் 3 more years, 5 more years, I would have adapted. But deep down I just always wanted to come back here. I always felt, friends were all here,
family was here. So அதனால அந்த that shift I wanted to Maybe you wanted to come back for குத்துப்பாட்டு. அது the calling was there ன்னு நினைக்கிறேன். அப்போ தெரியல. இப்போ வந்து அப்படிதான் ஆயிடுச்சு. But I've started enjoying that process. So அதனால அந்த நேரத்தில் I felt, you know, our music calling is still here. ஆனால் most of my work even now, அங்கே இருக்கிற ஒரு 20-25% of my work is still from the US or from abroad. That's what. இப்போ நீங்கள் திருப்பி அவங்களோட you're associated with them. Still. And you're working with them, right? A lot of other clients, abroad clients also. அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணது Dylan. Dylan's one of my best friends. Yeah. So there was this other person called Joe Blum. Right? JB. ஆமாம் அவங்க Joe was Dylan's friend. Right. So இவங்க எல்லாருமே we all wanted to make films. I wanted to become composer, he wanted to become a director, actor. So we all had aspirations that all met while doing films. No, what I wanted to ask you when I introduced you, I told the audience that இந்த மாதிரி இவர் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு. அது இதுதான். எப்படி நீங்கள், அஃப்கோர்ஸ் யூஆர் இன் த சேம் காலேஜ், ஹவு டிட் தே see you outside of the cultural difference? Because இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு வெளிநாடெல்லாம் வேணாங்க, அவுட் சைட் தமிழ்நாடு போகிறோன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் தமிழ் பேசுனாங்கன்னா நீங்கள் தமிழா அப்படிம்போம். ஸோ தட்ஸ் ஹவு வி கனெக்ட் வித் பீப்புள். இப்போ யூஎஸ்லலாம் ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகுது, ஒரு ஹிந்தி ஸ்கூல் இருக்குது, ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது. ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அவங்க நம்ம ஊருப்பா அப்படின்னு. ஸோ ஹவு டிட் திஸ் ஒர்க் வென் தெர் வாஸ் அ ஹோல் லாட் ஆஃப் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்? லாங்குவேஜ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் மெயின்லி ஒரு எத்னிக் டிஃப்ரென்ஸே இருக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக்கு, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக் எல்லாத்துக்குமே. இது எப்படி, ஹவு டிட் யூ ட்ரெஸ் பாஸ் தட்? எனக்கு அது அவ்வளோ பெருசாக தெரியல அந்த டைமில். Because I used to have a proper accent. So I used to talk in their language. That was their first language barrier. Illadadu. So language barrier என்றது கிடையாது, because they look at me as Indian, but then they start talking and then this is a very familiar thing that we know. இது very recently எங்கள் மாமனாரும் சொன்னார், பேங்க்கில் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஹிந்தி கிளைண்ட்ஸ்கிட்ட ஹிந்தியில் பேசணும், தெலுங்கு கிளைண்ட்ஸ்கிட்ட தெலுங்குல பேசணும் அப்படின்னு சொன்னோடனே, இது வந்து என்னோட சப்கான்ஷியஸ்லி இதை நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் 2 and 2. இட்ஸ் த சேம் திங். ஸோ ஐ யூஸ் டு ஹாவ் அ ப்ராப்பர் ஆக்சென்ட். தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து நீ வந்து யுவர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் கேமல்ஸா, எலிஃபென்ட்ஸா, டு யூ லிவ் இன் ஹட்ஸ், நீ என்ன சாப்பிடுவ, இந்த லெவலில். ஸோ தேர் வெரி ப்ரிமிட்டிவ். ஸோ வென் தே saw me speak English, they like, wait, what happened அப்படின்னு. So it was amusement for them that then I used to go break stereotypes and saying there are camels, there are a lot, all of this, people do live in huts, not me. So அப்படின்னா, so it took a while for us to all gel, because I used to keep breaking all these stereotypes. Second, I wasn't part of an Indian community there. ஸோ எங்கள் காலேஜில் இந்தியன்ஸ் கம்மி, ஒன்று. ரெண்டாவது, அந்த இருக்கிற இந்தியன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நான் ரொம்ப அவுட்வேர்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டேன். அதாவது நீங்கள் எங்கேயாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ பூனேயில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த நீ தமிழான்னொன்னே செட்டு சேர்ந்துருவாங்க. தட் இஸ் த ஒன் திங் ஐ வாண்டட் டு அவாய்ட் வென் ஐ வென்ட் தேர், பிகாஸ் ஐ வாண்டட் டு லேர்ன் அபவுட் நியூ கல்ச்சர்ஸ். ஐ டென்ட் வாண்ட் டு லேர்ன் அபவுட் மை ஓன் கல்ச்சர். ஐம் லைக், ஓகே, 18 years I've been here, it's fine. இப்போ அங்கே போயிட்டு நான் புதுசாக ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னா, இட் இஸ் வெரி கான்ஷியஸ் சாய்ஸ். ஸோ தேர்ட், food habits, everything, the way I moved, way I dressed, way I spoke, everything was more aligned to their way of thinking, because I actually like continental food, world food from a very young age. எங்கள் வீட்லேயே அந்த பழக்கம் உண்டு. I used to travel a lot with my grandparents. ஸோ அதனால் அந்த continental food or anything, I like that. இன்றைக்கும் வந்து ஒரு காலையில் வந்து இட்லி தோசைன்னா 2 நாள் இட்லி தோசை இருக்கும், 2 நாள் வந்து யூ ஹாவ் எக்ஸ், பிரெட், கார்ன்ஃப்ளேக்ஸ். ஸோ இட்ஸ் ஸோ இன்கிரைன்ட் இன் மீ தட் ரொம்ப ஈஸியான ஒரு டிரான்சிஷனாக இருந்துச்சு எனக்கு. ஐ திங்க் தி அப்பியரன்ஸ் வாஸ் தி ஒன்லி மேஜர் பிரேக் தட் யூ ஹேட். பட் அதுலேயும் ஐ யூஸ் டு ஹாவ் அ லைன். என் பேர்லேயே வந்து ஐஸ் பிரேக்கர் இருக்கும், அஸ்வின் விநாயகமூர்த்தி. இட்ஸ் வெரி ஈஸி நேம் ஹியர். அங்கே வந்து அவன் விநாயகமூர்த்தி சொல்கிறதுக்குள்ள 3 வேர்ல்டு வார் முடிஞ்சிடும். அவன் சொல்லவே மாட்டான். அந்த மாதிரியான ஒரு ஆஷோட முடிஞ்சிடும். ஆஷ்வின் கூட வராது.
ஆஷு, சில பேர் ஷ்வின்னு. ஏன் நம்ம அஸ்வின்லாம் சொல்லிட்டு ஷ்வின்னு சொல்லிடுவோம், அது கியர் கம்பெனி இருக்குது, ஸோ ஷ்வின்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அப்படி. ஸோ நான் கேள்விப்படாத பேர் 18 வருஷம் நான் வந்து என் பேரை எப்படிலாம் கேள்வியே பட்டது கிடையாதோ அந்த பேர்லலாம் கூப்பிடுவாங்க. ஐ திங்க் மோஸ்ட்லி த பேரியர் வாஸ் நாட் தேர் பிகாஸ் ஐ வாஸ் மோர் இன்லைன் வித் வாட் தே வர் நார்மலி அண்ட் ஸோ தே ஜஸ்ட் ஃபெல்ட் வெரி நார்மல் அரவுண்ட் மீ. அண்ட் நவ் த கொஸ்டின் இஸ் மியூசிக். இப்போ நம்ம கேட்டு வளர்ந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஆஸ் அ யங்ஸ்டர் ராஜா சார், ரமான் சார், ஹாரிஸ் சார், ஸோ இவங்களோடதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த டைமுக்கு அப்புறம் த கேம் எஸ்எஸ் மியூசிக், எம்டிவி, இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்க ஆரம்பிச்சு ஆஹா தெர் இஸ் another வேர்ல்டு. ஸோ ஆர் ஃபேஸ் ஐ திங்க் நம்ம 90s அந்த டைமில் தான் வி காட் இன்ட்ரடியூஸ் டு ஒரு மாதிரி வேர்ல்டு மியூசிக். என்ன தான் வேர்ல்டு மியூசிக் இருந்தாலும் ஒரு தமிழ் பாட்டு கேட்கும்போது, நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த வாசலில் வேன் வரும். அப்போ ஏதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஏதாவது சாவு நடந்துச்சுன்னா, டெத்து நடந்துச்சுன்னா சாவு மேளம் அடிப்பாங்க. நான் வந்து அந்த டான்ஸ் அவங்க ஆடிட்டே போவாங்க, நான் இங்கே வந்து டான்ஸ் ஆடுவேன்னு. எங்கள் அம்மா ஐயோ ஸ்கூல் பஸ் வந்துடும் ஆடாத, அங்கே போகிறதுக்கு வந்து விடவே மாட்டாங்க. இங்கிலீஷ் ஐ யூஸ் டு டாக் ஆஸ் யூ செட், ஐ யூஸ் டு ஹேவ் ஆக்சன்ஸ், ஐ டூ ஹேவ் ஆக்சன்ஸ், எல்லாமே இருந்தால் கூட இந்த பக்கம் வரும்போது செம்மையாக லோக்கலாக வந்து எனக்கு தட்ஸ் ஹவ் ஐ ரோல். ஸோ அந்த மாதிரி மியூசிக் போடும்போது இந்தியன் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து வந்திருக்கா ஃபார் தி இங்கிலீஷ் மூவிஸ்? அப்படி வந்தால் அவங்க அதை எப்படி ரிசெப்ட் பண்ணாங்க, அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணாங்க? அது என்னன்னா இந்த அளவுக்கு அவ்வளோ டீப்பாக யோசிக்கவே மாட்டோம். தட் பைஃபர்கேஷன் வாஸ் வெரி ஈஸி. தட் செப்பரேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியாக நடந்துச்சு எனக்கு. இப்போது லாட் ஆஃப் பீப்புள் காட் இன்ட்ரடியூஸ் டு வெஸ்டர்ன் மியூசிக், இங்கிலீஷ் மியூசிக் த்ரூ எஸ்எஸ் மியூசிக், எம்டிவி. ஃபார் மீ ராஜா சார், ரஹ்மான் சார் பாட்டு கேட்டு, தேவா சார் பாட்டு கேட்ட அதே டைமில் எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் அப்பா வந்து இந்த சைடில் வந்து பீட்டில்ஸ் கூட இல்லை, மோர் ஆஃப் போலீஸ், ஈகிள்ஸ். ஸோ ஹோட்டல் கலிஃபோர்னியாலாம் வந்து ஹவு இளைய நிலா பொழிகிறது இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஹோட்டல் கலிஃபோர்னியாவும் எனக்கு அதே மாதிரி எனக்கு இந்த சைடில் இருக்கும். ஸோ ஃபார் மீ ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் ஐ ஹவ் பின் எக்ஸ்போஸ் டு போத் கல்ச்சர்ஸ், வேர்ல்ட் மியூசிக், வேர்ல்ட் கல்ச்சர்ஸ், வெரி யங் ஏஜ். So for me to shift is very easy. For me to just put myself as very different person in very different rooms is just natural for me ன்றதுனால ரொம்ப யோசிச்சதில்ல. இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வரும் பிகாஸ் யூ ஆர் drawing from something that you are so used to. ஸோ அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அதை வந்து அவங்க வந்து ரொம்ப சில நேரம் சிரிப்போம், பாலிவுட் ஸ்கோர் மாதிரி இருக்குது அப்படிமா. ஸோ அப்போ நான் தெரிஞ்சுக்கணும் இதில் இந்தியன் நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். தே டோன்ட் லைக் த ஹார்மானிக் நோட்ஸ். அவங்களது வந்து நேச்சுரல் மைனர்ஸ் நிறையா பிடிக்கும் அவங்களுக்கு. ஹார்மானிக் மைனர்ஸ் தே டோன்ட். ஹார்மானிக் மைனர்ஸ் போனால் அரபிக் டர்க்கிஷ் சீன் மாதிரி ஆகிடுது அப்படின்றது அவங்களுக்கு இமீடியட்லி தேல் ஃபீல். நம்ம வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்குது அந்த நோட்லாம் பண்ணால் அப்படின்னா தேல் பி வெரி அவே ஃப்ரம் இட். தேல் ப்ரிஃபர் நேச்சுரல் மைனர்ஸ். ஸோ those were things that I understood as I was working with them. And moreover, you're working for picture. நான் சாங்ஸாக நிறையா ஒர்க் பண்ணதோட பிக்சர் கூட தானே நிறையா ஒர்க் பண்ணேன். ஸோ யூ cannot really draw from Indian influence at all. The picture will dictate the music. இல்லைன்னா நம்மளுக்கே தெரியும் அது நம்ம பண்ணுற மியூசிக் வந்து பிக்சரோட சிங்க் ஆக மாட்டேங்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். அது மீறி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை அவங்க they'll call out, we'll take it out. சில நேரம் ரொம்ப ஒரு சீனை வந்து டமால் டுமில்னு பண்ணிடுவோம், அவங்களுக்கு வந்து டமால் டுமில் ரொம்ப பிடிக்காது. தேர் லாட் மோர் சட்டில் வித் தேர் சாய்ஸஸ். ஸோ அதெல்லாம் ஐ லேர்ன்ட். பட் தட் வாஸ் சம்திங் தட் யூ லேர்ன் வித் எவ்ரி பர்சன்ஸ் ப்ரெஃபரன்சஸ் லைக் தட். இப்போ யூ சி ரஹ்மான் சார்ஸ் சாங் யூஸ்ட் இன் இங்கிலீஷ் ஸ்கோர்ஸ் அண்ட் ஆல், தட் இஸ் பிகாஸ் தே லைக் தட் இன்ஃப்ளூயன்ஸ், தே வாண்ட் தட், தே டூ இட். ஸோ இவங்களுக்கு சில பேருக்கு அது தேவைப்படாது. And you are all very young at the moment. Very young. Choices வந்து you're not as invested in your choices. You're like போதும் இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிடலாம். இப்போ தான் நம்ம அதுக்கு 4 வாட்டி யோசிக்கிறோம். அப்போ வந்து ஐ திங்க் இட் வாஸ் a formative years where you were okay with a lot of things you did. இப்போ வந்து you are double checking, double thinking a lot of these decisions. அப்போ அது கிடையாது. ஸோ யூ காட் அ லாட் மோர் ஸ்பான்டேனிட்டி நிறையா. இப்போ வந்து ஸ்பான்டேனிட்டி இருக்குது. ஸ்பான்டேனிட்டிக்கு அப்புறம் ஒரு டீப் ரிஃப்ளெக்ஷன் மோட் ஒன்று இருக்குது. அதை கல்ட்டி வச்சா ஐ திங்க் வில் ஆல் பி மோர் கிரியேட்டிவ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ யூஎஸில் வந்து உங்களுக்கு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி எக்விப்மெண்ட்ஸ், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் லைக் எக்விப்மெண்ட்ஸ் வந்து
நீங்கள் அங்கே புதுசாக பார்த்துருப்பீங்க. Did you try to bring them down while you I think came that back? was the biggest inspiration for the studio. The studio that we have, Shima Studios என்றது வந்து was born out of that inspiration. பண்ணா எப்படி ஒரு மதர்ஷிப்பில் உட்காந்து அப்படியே உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வந்து அப்படி பண்ணது. அந்த எக்ஸ்போஜருக்கு தான் அங்கே போனது. மெயினாக எஜுகேஷன் அப்ராட் வாஸ் டு பிரேக் அவே ஃப்ரம் வாட் வாஸ் நார்ம் ஹியர். So when we put the studio in 2013, it was a big departure from the studios, the way things were done here, way things were built here. When we again refreshed the studio 2 years back, apamo it was a big wave in the industry where in the equipment vechirukanga, they've done this tech in their idu appdi. Now if you ask me, I'm a lot less tech inclined. Munadi rombo tech inclined ah irundha. Now it's more about the music, more about the environment vibe. Because I've been in this for a while, so I understand, okay, தேவையானதெல்லாம் இருக்கு அப்படின்றது. If you're eternally chasing something and if you want to stay ahead of the curve, obviously everybody staying ahead of the curve. I'm not as inclined to wantedly stay ahead of the curve. It's fine. ஒரு ஓஎஸ் வந்து ஒரு வெர்ஷன் முன்னாடி இருக்குது. இட்ஸ் ஃபைன் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடும் அப்படின்னு முன்னாடி வந்து அந்த ப்ராஜெக்ட் நடுவுலேயே போட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கிராஷ் ஆகி மொத்தமாக நின்றோம். அப்புறம் வந்து இதான் இந்த 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 ஆர்வக்குளார், அதுதான் இந்த ஆர்வக்குளார் வந்து கொஞ்சம் கம்மி. இப்போது கியூரியாசிட்டி இஸ் தேர், பட் கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படின்ற லெவலுக்கு போகாமல் measured curiosity. Very nice. இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு that's when you started off. But by the time you had a few films that you did there. ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்து உங்களோட சர்க்கிள் இல்லாத மக்கள் யாராவது உங்களுக்கு அப்ரோச் பண்ணி படம் கொடுத்தாங்களா? பிகாஸ் யாதுமாகி நின்றாய், யூ செட் இட் வாஸ் யுவர் சர்க்கிள். பட் மை கொஸ்டின் இஸ், ஐ டு நாட் நோ இஃப் திஸ் இஸ் த ரைட் வேர்ட் பொலிட்டிக்கலி, பட் யூஎஸ் போயிட்டு வந்திருக்கான்ப்பா, இவனுக்கெலாம் நம்மளோடது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட் சைடர் அப்ரோச்சா? நீங்கள் எந்த இதுலையுமே வந்து கன்வென்ஷனலாக ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அடியில் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கா? இல்லை were people welcoming? People were not welcoming. I think work பண்ண as we started putting out songs, so as we started putting out scores, இவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னு போடும்போது என்ன தெரியாதவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணி ஒர்க் பண்ணது உண்டு. பட் இவங்கிட்ட வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும்ன்றது வந்து பிடிச்சி தான் வருவாங்க. பிகாஸ் they've seen the work and சரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணி, ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு டிரெக்டர் அப்ரோச் மீ. ஹிஸ் நேம் இஸ் விஸ்வா. ஹீரான்னு சொல்லி ஒரு பிஹைண்ட் வுட்ஸில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் பண்ணோம். அதுக்கு வந்து அப்படி தான் கேட்டோம். ஒரு நாள் வந்து உட்காந்துட்டோம் ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு, யார் நீங்கள்? என்ன இல்லை சார், எங்களுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி தரணும். சரிப்பா, நீ யாருப்பா? இல்லை விஸ்வா என் பேர், நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், பீரியாடிக் ஷார்ட் ஃபிலிமா? என்ன இது ஒரு இல்லை சார், வித்தியாசமாக இருக்கும். கான்செப்ட் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் இட் செல்ஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஹிஸ் ஐடியாஸ் வர் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஷார்ட் ஃபிலிம் நம்மளுக்கு யூஸ்வலாக ஷார்ட் ஃபிலிம் இப்படி வரும், பஸ் ஸ்டாண்டில் யாராவது நின்றுட்டு இருப்பாங்க, இப்படி செயலை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் போடுவாங்க. இதுக்கு வந்து சார் ஒரு வயலின் நல்லா வாசிச்சிருங்க அப்படிமா. எத்தனை நாள்ரா இந்த மெசேஜ் ஷார்ட் ஃபிலிமே எனக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். இட் ஹேஸ் அ பிளேஸ், பட் யூ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் ஆன் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் சேலஞ்சிங். அதில் பீரியட் ஷார்ட் ஃபிலிம்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லை சார் ராஜா காலத்து கதையிலேருந்து வரும். ராஜா காலத்து கதைன்னா, ஆமாம் சார், ராஜா வந்து ஒரு இது எடுத்தார், ஒரு வாள் எடுத்தார், ஒரு இது இருந்துச்சு, ஃபேண்டசி இது. அது வந்து இன்னைக்கு காலத்தில் ஒருத்தன் கையில் போய் உழுது சார், ஒரு குட்டி பையன்கிட்ட போய் உழுது. ஹி ஹேஸ் த அபிலிட்டி டு see somebody's death before அப்படின்ற மாதிரி ஒரு he can predict இல்லை, அந்த கண்ணாடி போட்டால் he can see what is somebody's timeline, எவ்வளோ லைஃப் ஸ்பேன் இருக்குன்றது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பழைய ராஜாவோட இதில் ராஜா என்ன பண்ணார், ராஜாக்கு எப்படி இது வந்துச்சு, இது எப்படி அப்படியே பார்த்தேன். சார் இதில் வந்து ஒரு 10 minutes அனிமேஷன் பிட்டு. 10 minutes அனிமேஷன் பிட்டா? படத்திலே அவ்வளோதாண்டா வரணும். இல்லை சார் 10 minutes எவ்வளோ செலவு பண்ணுறேன் சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. 40 minutes ஷார்ட் ஃபிலிம். நான் ஃபஸ்ட்டு கட், ஷார்ட் ஃபிலிம் இதே தான் நானும் சொன்னேன். ஃபஸ்ட்டு கட் நான் பார்த்துட்டு, விஸ்வா இது ஷார்ட் ஃபிலிம் இல்லை,
இது ஒரு சின்ன ஃபிலிமு சார். அதான் சார் ஷார்ட் ஃபிலிம். டே இல்லைடா, அப்படி இல்லைடா, நீ அப்படி யோசிக்காத. ஷார்ட் ஃபிலிமு minimum 15 minutes, 20 minutes, max to max you can go 25 to 30 minutes if you have so much content. You go re-edit the film and bring அப்படின்னா. Anybody else would have said என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. But this guy actually took what I said seriously, went back to the edit room, made it into 30 minutes, brought it back. சார் நீங்கள் கேட்டிங்களா சார்? யார் பண்ணி சார் 2 months பேக் நான் வந்தேன்ல சார் ராஜா கதை. டே நீயா, ஓகேவா உட்காரு அப்படின்னு திருப்பி படம் போட்டு காமிச்சு it re-edited that entire thing. He had certain things that were very nicely done in the film. சரிடா படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி we won behind woodsல கோல்டு மெடல் வின் பண்ணி. ஸோ தட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படிடா உனக்கு தெரியும் சார்? அதெல்லாம் தெரியும் சார் உங்களுக்கு. எப்படிடா தெரியும் என்ன? பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டில் வெரி அன்னோன் அட் தட் பாயிண்ட் அண்ட் ஸ்மால் ரிலீசஸ். எப்படிடா தெரியும்? இல்லை சார் அதெல்லாம் தெரியும் சார் அப்படின்ட்டு. ஒர்க் பண்ண இப்போ நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அந்த படத்தில் ஒரு ஏடி அவங்க இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி இவர்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் போனது. ஐ திங்க் லைக் தட் people started coming in. லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் கம்மிங் இன். ஒருத்தருக்கு நாங்கள் பண்ண பாட்டு இதே மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க வருவாங்க. பட் வித்தவுட் ஒர்க் ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹஸ் ரியலி கம் டு மீ அண்ட் சே ஓ உங்களுக்கு மியூசிக் தெரியும் நாம் எதா பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் ஹேட் தட். நிறைய பேருக்கு அந்த லக்கெல்லாம் உண்டு, எனக்கு அந்த லக்கெல்லாம் கிடையாது. ஏதோ தக்கி தர மாதிரி அடிச்சு பிடிச்சி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வெளியே வரும், அதை நான் ஒரு 10 பேர்கிட்ட அனுப்பி விடுவோம், அதில் ஒர்க் பண்ண ஒரு 10 பேருக்கு மூலமாக தெரிஞ்சு திருப்பி வர்றது தான். வெரி நைஸ். ஜல்சா டு ஜாலியோ ஜிம்கானா கிடைச்சதும் அப்படிதான். ஜல்சா கிடைச்சது அது ஒரு கதை. ஜாலியோ ஜிம்கானா when I finished ஜல்சா I think சரிகமாவில் ஆனந்த் சார் வந்து they had acquired ஜல்சா. அப்போது that called இந்த மாதிரி பிரபுதேவா படத்துக்கு நல்லா பண்ணியிருக்கான் சார். சக்தி சார் வந்து ஜாலியோ ஜிம்கானாவோட டைரக்டர் சக்தி சிதம்பரம் வந்து எதர்ச்சியாக அவங்க மீட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சார் இந்த மாதிரி என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ தான் நாங்கள் ஒரு பையனை சைன் பண்ணியிருக்கோம் அஸ்வின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ட்டு. தென் ஐ வெண்ட் மெட் சக்தி சார். ஒரே வாரத்தில் ஒரு சாங் பண்ணி காட்டினேன், நல்லா பண்ணுறேன், ஓகே அது மியூசிக் டைரக்டர். இது என்ன சாங்கு? இது வந்து ஜாலியோ ஜிம்கானாக்குள்ள ட்ராக் தான். ஸோ திஸ் வாஸ் அ வெரி, இது எப்படின்னா பை சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பை சான்ஸ் இஸ் ஆல் டியூ டு ஒர்க். பாஸ்ட் ஒர்க் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு பிடிச்சோ இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சோ தான் வந்திருக்கே. இது பை சான்ஸ் இல்லை, இப்படிதான். அது பை ஹார்ட் ஒர்க். இஃப் ஜல்சா வாஸ் மோர் சான்ஸ், தட் வாஸ் ஹார்ட் ஒர்க் வாஸ் தேர். பட் ஜல்சா வந்து எனக்கு ஐ ஃபாலோட் தட் ப்ரொடியூசர் ரமேஷ் சார் வந்து ஒரு 7-8 years வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஆஃபீஸ் போவேன், புது பாட்டெல்லாம் காட்டுவேன். சார் நான் இன்னும் இங்கே இருக்கேன், உங்களுக்கு படம் வந்தால் சொல்லுங்கள், படம் வந்தால் சொல்லுங்கள். 7-8 years ஐ ஹவ் பின் ஃபாலோவிங். ஸோ எல்லாரையும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். படமே இல்லைனாலும் ஐ கோ சிட், ஐ ஷோ மை ஒர்க் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது லாக்டவுனில் தேர் கால்ட் மீ அண்ட் ஐ திங்க் யுவன் சார் வாஸ் சப்போஸ் டு டூ தட் ஃபிலிம். பட் ஹி வாஸ் நாட் அவைலபிள் அட் தட் பாயிண்ட். is not reachable. Plus it was lockdown. Nobody was reachable at that point. I was reachable. நான் ஃபோன் எடுத்துருவேன். வந்து ஃபோன் எடுத்து எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாண் சார் வந்து ஒரு படம் பண்ணுறாரு. கல்யாண் சாருக்கு இதுக்கு முன்னாடி படம் வந்து குலே பகாவலி பண்ணியிருந்தாங்க சார். அவர் பெரிய டைரக்டர் சார், நான் அவ்வளோ பெருசாலாம் இன்னும் படம் பண்ணல அப்படின்னா அவருக்கு ஓகேவாம்மா. பட் ஐ ஹட் met கல்யாண் சார் டியூரிங் ஜாக்பாட் டைம். ஓகே, he wanted help with the score. அப்போ வந்து I was getting married. So I said சார் எனக்கு கல்யாணம் வருது, ஒர்க் பண்ண முடியாது, சாரி சார் அப்படின்னு. அது 2 வருஷம் முன்னாடி. ஸோ 2 years later இதே கல்யாண் சார் வித் அபிஷேக் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் பேனரில் ஜல்சாக்காக வந்து இருக்காங்க. யுவன் சார் இஸ் unable to do the film at that point. He's not reachable at that point. அவங்க இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படியும் உள்ளே போய் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பட் தென் ஐ ஹேட் தட் விண்டோ வேர் ஐ பிக்ட் அப் த ஃபோன் அண்ட் ஐ செட் சார் நான் மீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. லாக்டவுனில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன், எங்கேயாவது பிடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். அவர் ஆஃபீஸ்லேயே இருக்கார். என்ன சார் சுச்சுவேஷனா குலேபா சாங் கேட்டிருக்கியா? நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சாங் வேணும் சார். அது ஒரு பெரிய ஆஸ்க்கு சார், ஏன்னா குலேபா இஸ் 100 million சாங். இட்ஸ் அ பிக் சாங். ஸோ இங்கே தான் தட் கம்பேரிசன் கம்ஸ் இன். தட் 5 million இதெல்லாம் வந்து ஏன் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் டீசென்சிடைஸ்? பிகாஸ் த ஒர்க் தட் யூ ஸ்டார்ட் கெட்டிங் has a very big ask. They want you to do this, they want you to do this ன்றது பெரிய ப்ராஜெக்டாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மால் மைல்ஸ்டோன்ஸ் வந்து started becoming bigger milestones. ஸோ அந்த படம் வந்து 1 வாரம் இருக்குது
ஒரு வாரத்தில் பண்ணிவிடுவேன். ஒரு வாரத்தில் பண்ணிடுவோம் சார். ஓகே ரைட்டு. யார் மியூசிஷியன் இல்லை ஒன்றும் இல்லை, நாங்களும் நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஒரு பாட்டு பண்ணி வி ஷோட் தெம் அ சாங் which they were very impressed. ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் ஆல்சோ ரியலி லைக் இட். தென் they said மாஸ்டருக்கு பிடிக்கணும், பிரபுதேவா சாருக்கு பிடிக்கணும் அப்படின்னாங்க. அப்படியா சார், அது எப்போ சார்? அது இன்னும் 1 மாதம் ஆகும் காட்டுறதுக்கு. அவர் எல்லாம் ஏன்னா அவங்க எல்லாம் கோவிடில் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சென்ட் த சாங் அண்ட் ஷோ, நேரில் போய் காட்டணும் அப்படின்னாங்க. லாக்டவுன் வந்து 1 மாதம் முடியறதுக்கு வெயிட் பண்ணுறோம் நாங்கள். முடிச்சதுக்கப்புறம் போய் காட்டுறாங்க. அதுக்குள்ளே எனக்கு சொல்லிட்டாங்க, மாஸ்டர்கிட்ட காட்டும் போது எப்பவுமே திஸ் இஸ் காமன் ப்ராக்டிஸ், யூஸ்வலி யூ டோன்ட் ஷோ 1 சாங், யூ யூஸ்வலி மேக் 2 or 3 ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஐ எம் ஸ்ட்ரக்லிங் வித் ஆப்ஷன் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ குட். ஐம் லைக் ஐம் ஸ்ட்ரக்லிங். 2வது பண்ணுறோம் வேறு மாதிரி வருது, 3வது பண்ணுறோம் வேறு மாதிரி வருது. பட் தென் 5-6 ட்ரைஸ் லேட்டர் வி கிராக் 2 other tunes. அதை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எடுத்துகிட்டு போனால் அவர் ஒரே சாங் தான் கேட்டார், சூப்பராக இருக்குல்ல, இதை ஓகே பண்ணுங்க. அவர் 2வது 3வதுக்கே வரல. அவர் பிகாஸ் ஹி செட் நான் ஒரு 1/2 hour 1 hour ஆகும், உள்ளே போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் மாஸ்டர் கிட்ட, நீ கொஞ்சம் ஃபோன் ரெடியாக வச்சுக்கோ, ஏதாவது அவர் கேட்டார்னா இது ஏதாவது மாற்றலான்னு ஏதாவது கேட்டார்னா ரெடியாக இருந்துக்கணும். நான் ஃபோன் அப்படியே கையிலேயே வச்சுட்ருக்கேன். சரி ஒரு 1/2 hour ஆகும், அந்த பாட்டு கேட்டு முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும்னால 10 minutes later he is calling me. ஐயோ ஏதோ சேஞ்ச் சொல்ல போகிறாங்கண்ணா. பா தம்பி அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அடுத்த சாங் போயிடலாம். சார் நான் தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னீங்களா? அதெல்லாம் தேவையில்லப்பா, சாங் நல்லா இருக்குல்ல, அது ஷூட் அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஸோ டிரெக்டர் வாஸ் ஆல்சோ ஃபுல்லி இன்வால்வ் பிகாஸ் ஹீ லைக் மை ஒர்க். ஹீ டென்ட் வாண்ட் டு சே இட்ஸ் அ நியூ கம்போசர், didn't want to create any controversy there. ஐயோ இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஹீ வாஸ் கான்ஃபிடென்ட், ப்ரொடியூசர் வாஸ் கான்ஃபிடென்ட். இந்த ஒரு சாங் பண்ணோம், அடுத்தடுத்த சாங் அப்படியே பண்ணோம். வாட் தே didn't know was I had worked with master before. இது எல்லாமே அந்த serendipity அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, where you do what they all connect அப்படின்னு. ஸோ ப்ரொடியூசர் ரமேஷ் சாரை வந்து நான் வந்து ஒரு 8 years ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது அந்த நேரத்தில் வருது. கல்யாண் சாரை நான் 2 years பேக் நான் பார்த்துருக்கேன். தட் கேம் த்ரூ 2D ப்ரொடக்ஷன்லேருந்து, அங்கேருந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பிரபுதேவா மாஸ்டரை நான் நேரில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, ஷூட்டில் பார்க்கும்போது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஏய் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, நான் உனக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்ல. ஆமாம் சார், மினிஸ்டர் ஒயிட் ஆடுக்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார், இவன் சூப்பராக பண்ணுவான் சார் இவன் அப்படின்ட்டு. அண்ட் தென் ப்ரொடியூசர் லுக்கிங் அண்ட் டைரக்டர்ஸ் லுக்கிங் அட் மீ. ஆமாம் சார், நான் ஏற்கனவே அவரோட மாஸ்டரோட லாஸ்ட் ஆட் ஃபார் மினிஸ்டர் ஒயிட் நான் தான் பண்ணேன். ஸோ தட் வாஸ் இஸ் லாஸ்ட் ஆட் பிஃபோர் he went out of that அந்த கான்ட்ராக்ட் முடியும். ஸோ அது that was the last ad and that ad did very well for Minister White. So நிறைய பேருக்கு தெரியாது, I've done a lot of big ads for a lot of people. Yeah. I've done the music for Manada Mailada oda theme. So a lot of these underground acts, you know, gets you into a lot of circles. So the circle will know you. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டாக ஒன்றா பண்ணும் போது லாட் ஆஃப் திஸ் பில்ட் அப் டு தட். ஸோ அந்த ஜல்சான்ற ஒரு ப்ராஜெக்டில் தட் ஃபர்ஸ்ட் கால், தட் வாஸ் த கால் அவுட் ஆஃப் ஃபெய்த். ரமேஷ் சார் மேட் தட் கால் அவுட் ஆஃப் ஃபெய்த். பட் தென் எவ்ரி அதர் கால் வாஸ் அ கால் ஆஃப் ஒர்க். இதை நான் முன்னாடியும் பண்ணியிருக்கேன், அப்பவும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்த கால் வாஸ் முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்பவும் நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்ரி திங் கம்ஸ் டுகெதர் அண்ட் தென் யூ கண்டினியூஸ்லி ஒர்க். தட் ஒன் கால் டஸ் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அடுத்த பாட்டு வரலன்னா தூக்கிடுவாங்க படத்துல இருந்து. யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் டோஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ அந்த மாதிரி யூ நெவர் நோ வாட் ஆப்பர்ச்சுனிட்டி ஷோஸ் அப் வேர். ஸோ யூ ஜஸ்ட், நான் அதனால தான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன், சே எஸ் ஃபார் எவ்ரி திங், டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் அண்டர் த சன். Don't care of what you're getting paid or anything, because when I started doing Minister Wait, when that project came in, I was like, இந்த ஆடை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்கு இப்போ இதை பண்ணி இந்த டைம் எடுத்து. பிகாஸ் ஆட்ஸ் when they come in 3 மணி நேரத்தில் ஆட் வேணும்பாங்க. யூ வில் பி இன் சம்திங், they'll call you 3 மணி நேரத்தில் எனக்கு வேணும்பாங்க. அது எப்படியோ அன்றைக்கி கொடுத்து அதே 2 நாளில் ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் ஸ்பாட் போய் தான் தெரியுது மாஸ்டருக்கு ஆட் அப்படின்னு. So it all works out at the end. If you all see your journey, it will all work out at the end. But these will all be small episodes. இந்த எபிசோட நம்மளா வந்து எதுக்காக நடக்குதுன்னு தெரியாது, பட் அது ஒரு டைமில் நடக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிரேட்ஃபுல் தட் ஐ didn't say no to any of this. இப்போ வரைக்கும் நான் நோன்றது பெருசாக நான் சொல்ல மாட்டேன். Until and unless I don't see it leading to something else, I don't say no. Unless and until there's no purpose. Purpose இல்லைன்னா அது. So the purpose is something that I believe in. If I'm taking up a meeting, if I'm taking up anything, I'll think twice. It will all work out at the end. You just have to believe that it will work out. When you said this, I was able to relate with me. ஏன்னா I never celebrate birthdays because I feel that I've not done anything. But when people are like, என்னோட ஃப்ரெண்ட் வந்து my college friend, she says, ஏண்டி இப்படி இருக்க,
என்ஜாய் பண்ண, இவ்வளோ அழகாக யூர் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ ஃபீல் லைக் நம்ம ஒன்றுமே பண்ணலையே. வென் வென் இந்த சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகும், ஐ ஜஸ்ட் போஸ்ட் இட் அண்ட் பீப்புள் வில் பி லைக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மெசேஜ் வரும்போது சரி அப்புறம் ரிப்ளை பண்ணிக்கலாம் என்ன அப்படி தான். பட் தெர் வாஸ் அ ஃபேஸ் வேர் ஐ சாட் பேக் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? why are we not, let's not celebrate it, but why are we not happy for these smaller moments that we are getting? ஒரு குட்டி ஆட் வந்தாலும், ஒரு குட்டி சாங் வந்தாலும், ஒரு ஏதாவது ஒரு இண்டி வந்தாலும் நம்ம ஏன் சந்தோஷமா இல்லை? நம்ம வந்து கொஞ்சமாக சந்தோஷப்படலாம், ஆட வேணாம், கொஞ்சமாவது சந்தோஷப்படலாமே. அந்த ஜேர்னி திரும்பி பார்க்கும்போது நம்ம இந்த மொமெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கோம்னு நினைக்குமேன்னு நினச்சி தட் வாஸ் வென் ஐ போஸ்டட் ஒன் ஸ்டோரி. எனக்கு ஒரு 500 வியூஸ் கிடச்சிது அப்போது யூடியூப்பில். 500 1000 அந்த மாதிரி ஒரு வியூஸ் கிடைக்கும்போது I'm planning to be happy for these smaller wins because I do not know if I'll be happy later. ஸோ எனக்கு இப்போ இந்த ஃபேஸில் நான் இருக்கேன். ஸோ I wanted to be happy. So I think we all should enjoy these little moments. Today morning I told the guy that hey, I'm recovering from a viral throat infection. He said I'll wait. Last week சொன்னார் I'll wait ன்னு சொன்னார். Then he called me this week and he was like can you sing Soundarya? And I was like I've recovered like ஒரு 80% I've recovered. எனக்கு கீ வந்து இந்த கீக்குள்ளே இருந்தால் I'll be able to singனு சொன்னேன். He's reworked on his key யாருன்னு தெரில. It was totally in my range and I was able to sing. 3 ரெக்கார்டிங் நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் குள்ள 3 recordings I did. There are people to wait for me. It's not big money. ஏன்னா முந்தானத்துக்கு ஒருத்தருங்கிட்ட கடன் கேட்கும்போது ஐயா நான் வெளியே தான் இப்படிலாம் இருக்கேன், லிப்டிக்லாம் போட்டிருக்கேன்னு என்கிட்ட இல்லையா, நானே வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த மாதிரி பீப்புள் ஆர் தேர் டு வெயிட். நமக்கு ஒர்க் கிடைக்கிறதுனாலும் நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இட்ஸ் நாட் அபவுட் த மனி. அட் தி எண்ட் ஆஃப் த டே காசே நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதோட ஷார்ட்டேஜாக இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட சைடில் பார்க்கும்போது பெருசாக தெரிலனாலும் நமக்காக ஒருத்தவங்க வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணி நம்ம தொண்டை சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை ஹாப்பியாக நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியலன்னா அப்புறம் வாட் இஸ் லைஃப்? அது இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் அஸ் டிப்ரிஷியேட்டிங் ஆர் ஓன் கெயின்ஸ். அதை பண்ணக்கூடாது அப்படின்றது தான். நம்மளுக்கு தெரியாதது எவ்வளோ இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் மற்றவனுக்கு தெரியாதது எவ்வளோ இருக்குன்றதை வந்து நம்ம மறந்துடுறோம். We get pulled into this pseudo world of thinking everybody has it figured out and only us, we don't have it figured out. அதுலேருந்து ஒரு பேனிக் அட்டாக், ஆங்ஸைட்டி அட்டாக் இப்படியே போயிட்டே இருக்கும். You keep spiraling. But I think people need to be just themselves. இப்போல்லாம் நான் என்ன பண்ணிடுறது, I started going out a lot more. அதாவது go out, பசங்களோட போய் கிரிக்கெட் விளையாடுறது, வாரம் ஆனால் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி விளையாடியே ஆகணும் அப்படின்றது. பிகாஸ் that grounds you to reality in saying, see, outside the studio there's a life, there's nothing. Nobody cares if you do music, if you don't do music. See, if you see all these celebrities outside of their habitat, 10 நிமிஷத்துக்கு அந்த ஸ்டார்ஸ்ட்ரக் மூமெண்ட் இருக்கும். but after that you're going to get on with your own life. எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு போயிட்டே இருப்பேன், அதுதான் லைஃப், அவ்வளோதான் லைஃப். ஸோ எவ்ரிபடி அட் தேர் மோஸ்ட் பேசிக் லெவல், மேலே வந்து ரூஃப் இருக்கா, சாப்பிட சாப்பாடு இருக்கா, போட சட்டை இருக்கா, குடிக்க க்ளீன் வாட்டர் இருக்கா, நீட், யூ ஆர் சார்ட்டட், யூ ஹாவ் அ குட் ஃபேமிலி, தட் இஸ் மோர் தேன் இனஃப், மோர் தேன் வாட் 60-70% ஆஃப் த பாப்புலேஷன் வில் ஆக்சுவலி ஹாவ். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ டிஸ்ஃபங்க்ஷனல் ஒர்க் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், you should be thankful that you're a normal human being. இன்னைக்கு being normal is not being celebrated. நீங்க நார்மலாக இருந்தால் பரவாயில்லப்பா. See, not everybody can be extraordinary. Correct. You can aspire to be extraordinary, but இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் if you take up talent, okay, talent எல்லாருக்கும் இருக்குது. How many people are recognized? Recognition is not equal to being extraordinary. Your barometer to success Beautiful. is your own. If your own barometer to success is happiness. So once I started understanding that a lot more, every year I'll post on my birthday saying, as I grow older, I think for me
friends, family, and the moments that we share with them. That is primary. So when I'm putting up that post, I don't remember I'm a musician. I don't remember any of music coming in. அப்போ நான் வேற யாரோ பாட்டை வச்சு தான் நான் அந்த போஸ்டே போடுறேன். எனக்கு பிடிச்ச ராஜசர்பா வச்சு அந்த பாட்டை வச்சு நான் போடுறேன். பிகாஸ் தட் இஸ் மீ அட் தி எண்ட் ஆஃப் த டே. If you're going at 60, 70, you're sitting down. I'm seeing so many of my family members sitting down. They're not thinking about themselves. They're thinking about others in the family. நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு. So I think if we all start doing that a lot earlier, in the competitive world, you can be a little sane, little more realistic, little more grounded to reality. I think that is one of the reasons why I wanted to start this. Because there's a lot of people who are talented, extremely talented. I want to not just bring music directors or singers in. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது ஒரு ஃபேஸ் கிடைக்கும், எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். I want to bring sound engineers and technicians in. I want to talk to them. I want to get to know them, get to know their line of work, and I want people to get to know their line of work. So right now I am bringing in people to, set the momentum for the channel, at least so that people will watch. But later on, when people start watching this for the sake of watching the podcast or listening to the podcast, they should be able to get or delve into music like we did to understand. ஏன்னா நான் பாட வரும்போது ஜாலியாக பாட போகிறோம் அப்படின்னு இருந்தோம். ஜாலியெல்லாம் இல்லைங்க, இங்கே ஃபுல்லாக ஒர்க் இஸ் டூ இன்டென்ஸ் தட் யூ ஃபைண்ட் த ஜாலி லேட்டர் ஆஃப்டர் யூ ஹேட் ஒர்க்ட். ஸோ அதை புரியவே ஒரு 10-15 வருஷம் ஆச்சு நமக்கு. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மியூசிக்கோட இன்ட்ரிகசிஸ், டெக்னிக்ஸ் ஓரளவுக்கு இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சா, maybe that is like my kind of saying that this is a place, a space where we are voicing out for all of our voiceless voices. Is creating music for movies restricting or liberating as opposed or in connection with creating music for indie? I think the most common answer would be restricting. I would like to differ and say liberating. Okay. Because moviesல பண்ற ஸ்கேல் இருக்குல்ல, ஆமா, the honest to deliver is much bigger. Well said. Stakes are much bigger. So you have something to lose. Okay. And you cater to 8 crore people. Do you have the same honest in indie? No. ஏன் அப்படின்னா, we have this very convenient answer saying, I do what I like in indie. Okay, if you do what you like in indie, then you listen to your own song. You don't have to release the song. Don't expect. You still want to release the song. You still complain people are listening to film music, people are not supporting indie music. Give them a chance. Give them a reason to support indie music. So if you think what you're making is music, what everybody else is making is not music, why does that work? Why is yours not clicking? And I've also been in that same phase. I am still in that same phase where my indie stuff, ஐயோ இது இப்படி நான் யோசிச்சிருக்கேன், இது ஏன் இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, புரியிற மாதிரி போட்டால் புரியும், அவ்வளோதான். அட் தி எண்ட் ஆஃப் த டே அவ்வளோதான். பட் ஐ திங்க் எவ்ரிபடி who's salty about the fact that film is very restrictive, indie is very liberating அப்படின்னா, you still don't have stakes on your indie stuff. Right. So there is this thing about deadlines. Deadlines வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து cripple பண்ணுமா, இல்லாட்டா will it enable you to become creative? Enable. I believe in enabling, because if there is a deadline, you will be thinking, your brain will be thinking in a plethora of ways to finish it by the time and with much more creativity. And நம்ம டைம் கொடுத்தோன்னா, நான் பர்சனலி I'll be a lazy person. Correct. So I think நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. I also wanted to ask you about your other indie projects. எனக்கு இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணது வந்து சாஷா திருப்பதியோட நீங்கள் பண்ணீங்க. How did that happen? How did that pan out? உயிரலையை வந்து with Sasha, that song was done a long time back. So a lot of these indie tracks that I release, these are all from a very different period of me making music. Okay, archives.
ஆர்கைவ் தான், ஹார்ட் டிரைவ் ஆர்கைவ்ஸ் தான். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் வந்த சாங்லேயே ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசெண்ட் சாங்ஸ் 21-22 மட்டும்தான் வந்து நான் அப்போ பண்ண சாங் அப்போவே ரிலீஸ் பண்ணேன். அதர் தேன் தட் all the songs that I'm listening to, these are all stuff that I've made close to 6 years back, because they have never heard me make music like that. Proper dance, proper commercial music, people have never heard from me. But I know you from making this commercial music. எனக்கு இதெல்லாம் எனக்கு புதுசு. என்னப்பா இப்படி, this was like a shift to me. I wanted to work with Sasha for a long time at that point. This is prior to my wedding and all, when we finished that song. We had a very good working relation, very good friendship also, where we invited her to my wedding, we were dancing through the night. And the song la irundhu the relationship with Sasha has been very good. 6 years. Then I call Sasha out of nowhere. I say, hey Sasha, I got now I have a kid, now I have this song is releasing, the kid's name is Van abdina. Sasha is like, I will kill you, I want to name my kid Van, how can you name your kid Van? I'm like, நீ அந்த பாட்டு பாடுன்றதுக்காக நான் வைக்க கூடாதா, இது என்ன கதையா இருக்கு? Then she's very happy. Then, can you make a video for the track? Videola பண்ணி I want promotional இதுக்கு. Yeah, done, super, give me like couple of weeks, I'll settle down and I'll make. So when you have artists who are that open to collaborating, to want to do things regardless of timeline, it's super. Because இப்போ நான் போயிட்டு யாரையாவது 6 வருஷம் முன்னாடி பண்ண பாட்டு இப்போ நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா ஓகே ரிலீஸ் பண்ணுங்க, நான் ஒரு போஸ்ட் போட்டுடுறேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யூ கெட். தட் சாங் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் சாஷா ஆல்சோ. தட் வாஸ் ஒன் ஆஃப் early Tamil songs. அதே நிலா முடிச்சு அடுத்த சாங் இது நம்ம பண்ணோம். அப்போனா பார்த்துக்கோங்க எப்போ பண்ண சாங். ஸோ அந்த பாட்டு இப்போ எனக்கு ரிலீஸ் பண்ணும்போது the thing is, most of these melodies are still relevant. It still work in today's environment ன்றது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. But the people who have worked on it, we've all gone to like different places. So for us to come back and listen to this, it's a very humbling experience. Okay, we've all started from this. We've all started. சாஷா வந்து அவ்வளோ தெளிவாக தமிழ் பாடுவான்றதும் வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். I took a chance at that point. She's a fan of A. Rahman sirs, இல்லையா? So she's been listening to Tamil songs for quite a long time. Definitely. I've heard. Writes it in her native language, then she underlines all the meaning என்ன ஒரு இதுக்கும் கேட்டு. ஸோ உயிரலையனா என்ன மீனிங், இதுக்குன்னா என்ன மீனிங், இதுக்கு என்ன எமோஷன், வாட்ஸ் தி எமோஷன். ஸோ த ரீசன் வை இட் ஒர்க்ஸ் ஸோ வெல் இஸ் பிகாஸ் ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் ஷீ இஸ் சிங்கிங். I've worked with a lot of people who do the same thing but will still be focused on the musicality. I think Sasha has this way of bridging the musicality and the language part of it very well in the Jolly O Jhymkhana is going to come. We have all worked in Jolly O Jhymkhana, appo namakku theriyum. But you've also signed one more project called Saduranga Vettai. I am presuming that it is not happening. அதுக்கான ரீசன். சதுரங்க வேட்டை is a very different story. So சதுரங்க வேட்டை happened prior to Jalsa and all. இது வந்து during Yaadhumaagi Nindrai's time. When you did your first 2017 2018 time இதெல்லாம். I was signed up as the composer. But then சதுரங்க வேட்டை டைம்ல, அந்த டைம்ல H வினோத் சார் இருக்காங்கல்ல, அவங்க தான் அப்போ டைரக்டர். ப்ரொடக்ஷன் வந்து ரமேஷ் சார் இருந்தாங்க அப்போ, who did Jalsa for me. அந்த டீமில் இருந்து டிரெக்ஷன் மாறினாங்க, ப்ரொடக்ஷன் மாறினாங்க. ஸோ த ஃபிலிம் அண்டர்வென்ட் அ லாட் ஆஃப் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் அப் ஆன் டாப். ஐ சர்வைவ்ட் ஆல் ஆஃப் தேட். பட் தென் ஐ திங்க் மனோபாலா சார் அப்புறம் வந்து டுக் ஓவர் த ப்ரொடக்ஷன் சைட். நிர்மல் குமார் சார் வந்து டிரெக்ஷன் வந்தாங்க. த்ரூ தட் ப்ராசஸ், த்ரூ தட் 2-3 month ப்ராசஸ், கிரியேட்டிவ் சைட் ஆஃப் திங்ஸ் வந்து நிறையா மாறிச்சு. ஸ்கிரிப்டாக வந்து நரேட் பண்ணி நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பேன். தட் சேஞ்ச்ட். ஹவு தே வர் கோயிங் டு ஹேண்டில் த ப்ராஜெக்ட், தட் சேஞ்ச்ட். காஸ்டிங் அரவிந்த் சாமி த்ரிஷா, தட் டின்ட் சேஞ்ச். பட் அதுக்கு முன்னாடி யாராக இருந்தாங்கன்றதும் எனக்கு தெரியும். தட் சேஞ்ச்ட். ஸோ லாட் ஆஃப் தீஸ் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் லெட் டு அ வெரி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்.
For me to shift minds at that point, I was very rigid. I was not as fluid as I am now. அப்போ வந்து சார் இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா, ரொம்ப எந்தூலியாக இருப்பேன். இதுவே நல்லா இருக்குது, இதுவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்னன்னா, மனோபாலா சார் காலையில் கால் பண்ணுவார், 6 மணிக்கு ஃபோன் பண்ணுவார் காலையில். தம்பி எந்திரிச்சிட்டியா அப்படிம்பார். சூப்பர் கேரக்டர், ஐ லவ் மனோபாலா சார். தம்பி எந்திரிச்சிட்டியா அப்படிம்பாங்க. நான் வந்து அப்போ தான் கண்ணு முழிப்பேன். பை த வே, ஐ ஒர்க் இன் த டே. ஸோ 6 o'clock இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஐ வில் வேக் அப், ஐ வில் பி லைக், சார் எந்திரிச்சிட்டேன் சார், இது அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. வில் ஒர்க் அண்ட் ஐ வில் சென்ட் அ டியூன் பை 7:30. வில் சென்ட். அவர் கேட்பார், ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவார். சூப்பர்ப்பா, இதை லாக் பண்ணிடலாம் அப்படிம்பார். நிர்மல் சார் நைட் ஒர்க் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஈவினிங் 6 மணிக்கு தான் ஃபோனே ஆனோம். அதுக்கப்புறம் என்ன ஷூட்டில் இருப்பாங்க இதை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆனோம். 8 o'clock 9 o'clock அவர். ஸோ அந்த டியூனை அங்கே அமுச்சு விடுவேன். அங்கே அமுச்சு விட்டு, தம்பி என்னப்பா இது அப்படின்னு, ஐயோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை இது இன்னும் இப்படி வந்துடலாம். ஸோ 2 people who had very different creative visions, and I am in the middle trying to appease both people. அப்போ ஐ டென்ட் ஹாவ் அ வாய்ஸ் ஆஃப் மை ஓன். ஸோ இல்லை சார் இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு சொன்னாலும் யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க? இட் வாஸ் அ பேக் அண்ட் ஃபோர்த் திங். அட் தி எண்ட் தெரிஞ்சு போச்சு இந்த படத்தில் நம்மளுக்கு. ஐ ஒர்க் ஆன் இட் ஃபார் அ month and a half. தெரிஞ்சு போச்சு, சரி இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்ன்றது தெரிஞ்சு போச்சு. மனோபாலா சார் என்னை கூப்பிட்டு, தம்பி இட்ஸ் நாட் ஒர்க்கிங், பட் நம்ம அப்படியே அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ணலாம், இட்ஸ் ஃபைன். டைரக்டர் ஹேஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் விஷன், ஐ ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் விஷன். இது ரிஃப்ட் தான் வரும், ரிஃப்ட்லாம் வர வேண்டாம், நல்லபடியாக போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பாட்டை வந்து என்னை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கேளுங்க சார், வெறும் டியூன்லேயே கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா நிறையா க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ், இன்டர்னல் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது, நம்ம அடுத்த படம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு வந்து கண்ணில் வந்து கண்ணீராக இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது, இது இட்ஸ் a big film, அரவிந்த் சாமி, த்ரிஷா, and at that time I'm doing small film, so it's a big jump for me. என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றது, இட்ஸ் a disappointment, it's a personal failure also. ஸோ அதனால் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து பதட்டத்தில், சார் நான் இப்போ தான் இன்னொரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், அதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஐ ஷோட் இம் சாங். பாட்டை ஃபுல்லாக கேட்டுட்டு, எனக்கு இந்த சாங் அப்படியே கொடுத்துருங்க. இது சித் ஸ்ரீராம் பாட்டா? ஆகாயம் தாயாக யாதுமாகி நின்றாய்க்கு அப்போ தான் பண்ணியிருக்கோம். காயத்ரி ஹஸ் ஷார்ட் த சாங். ஸோ இந்த சாங்கை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படியே எனக்கு ஒன்றுமே மாற்ற வேணாம், எனக்கு அப்படியே இருக்கட்டும், எனக்கு இந்த சாங் இருக்கட்டும் அப்படின்னாங்க. த ஓப்பன் ஆஸ்க் வாஸ், இந்த சாங்கை கொடுத்தா வி வில் கிவ் த மூவி, வி வில் கண்டினியூ வித் த மூவி. இஃப் நாட், ஏன்னா ஒரு பாட்டாவது எனக்கு இப்படி இருக்கணும் படத்தில், நீங்கள் மற்றதெல்லாம் கூட ஓகே, பட் தட் லவ் சினாரியோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இந்த பாட்டு அப்படியே இருக்கட்டும், இது இருக்குன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஐம் லைக், even though it's a small film, Yaadhumaagi Nindraai is a small film, it's still a film that a director came to me ஒரு ஃபெய்த்தோட நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது, ஐ கான்ட் ரியலி டூ தட் டு தட் டைரக்டர். ஸோ இட் வாஸ் அ வெரி எத்திக்கல் மாரல் சாய்ஸ் ஃபார் மீ டு மேக் அட் தட் மூமெண்ட். அண்ட் இது வந்து இவ்வளோ நேரம்லாம் கிடையாது, இவ்வளோ பேசுகிற நேரத்துக்குள்ளே இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து இது பண்ணால் இதை பண்ணலாம் அப்படின்னாங்க. I understood his point also, because he has to see, his film is a big film, he has a track in his hand, he knows will work, he likes. So when something is liked by somebody, கேட்க தான் செய்வாங்க. அதை நான் தப்புன்னே சொல்ல முடியாது, அதை நான் தப்புன்னு சொல்லலை, பிகாஸ் he does not know the context behind it. அவருக்கு வந்து நீ இன்னொரு படத்துக்கு நீ போட்டேன்றது வந்து எனக்கு தெரியாது, அதுக்கு நீ என்னன்னா கூட போட்டுக்கோப்பா, இது எனக்கு வேணும், இதை பண்ணால் நம்ம பண்ணலாம், we will continue this conversation அப்படின்னாங்க. ஐ செட், அப்பா இப்படியே பார்த்தாங்க, அப்பா நான் அப்பா இப்படியே பார்த்தாங்க. ஐ செட், இல்லை சார், நான் நான் அதை பண்ண முடியாது, இட் வில் பி வெரி ராங், நம்ம அடுத்த படத்தில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வி வெண்ட் ஆன் very very nice terms. That is why I was able to work on Manobala sir's other short films, other works. நிறையா நான் அவருக்கு அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுத்தேன். அவர் கிச்சன் சேனல் வரைக்கும் நான் வந்து ஐ டிட் த டைட்டில் ஓப்பனிங் எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன். பட் ஃபில்மாக வந்து ஐ குடண்ட் ஒர்க் வித் ஹிம் ஆன் தட் ஒன். நான்லாம் அழுதுகிட்டே கீழே வந்து, மேபி ஐ ஷுட் ஹவ் given that song to him. ஏன்னா கீழே வந்துட்டு யூ கான்ட் ரியலி கோ பேக் அண்ட் சே ஐ வில் கிவ் யூ த சாங். I didn't have second thoughts of maybe கொடுத்துருக்கலாம், பட் இட் வாஸ் லைக், கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும். I kept thinking, that song released, that song did very well for me personally, it put me on the map. Reviewers called me, a new person has entered the industry, Ashwin Vinayagamoorthy has brought the roof down. These are headlines that came off, and I'm like, okay fine. It had a
limited audience. See, ஒரு அரவிந்த் சாமந்த்ரிஷா படத்துக்கு இருந்த audience is different, but it still had an audience. The song is on so many people's playlists. And we'll be able to sleep well. என்னால் வந்து அது வந்து அப்போ என்னால் முடியல. It took me years before that decision. It paid off இல்லையான்றது வந்து எனக்கு தெரியறதுக்கு இல்லை. But at one point, that film kept on delaying. நான் அப்போ அந்த படத்தில் இல்லை. I'm not sure why that film kept delaying. Not sure if it is going to get a release or not. We don't know. எனக்கு அந்த பற்றி எதுவுமே தெரியாது. But I am happy. I stood my ground. I could sleep well at night. This song came out. It got the love that it deserved. So it's a song that gave me an identity. So I'm very thankful that I சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்காம morally, ethically you did something right and it paid off well. Plus I didn't destroy somebody's relationship. I still ended up working with Manobala sir. I still end up working with Gayatri. Gayatri came to the wedding a couple of days back. So everybody was happy at the end of the day. But at that point, it was a big shift because இதை இங்கே கொடுத்தா நம்ம இப்படி ஆயிருக்கலாம். But on the flip side, if I had given that song there, I would have ended ties there. Yaadhumaagi Nindraai வந்திருக்காது. That was my first release that came out. அது வந்திருக்காது. People wouldn't have known me. You don't know what ends up happening next. This film has still not released. That song would have never seen the light of day. So you just never know what ends up happening, where you'll end up if you take the wrong decision. So I didn't want to offend anybody on that day. I wanted to be in good terms with everybody. And I took the decision of, I think the easiest thing is for me to come out of this film rather than create all of this confusion. நான் வெளியே வந்தேன். Beautiful. But I hope to see that movie out because that movie as such, the script is brilliant. It was done by Vinod sir. நிர்மல் சார் அகைன் சலீம் பண்ணியிருக்காங்க முன்னாடியே. மனோபலா சாரோட ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை 1. So it comes with a big honest. So the film as such is superb. It's just that I have not been a part of that film, so I don't know என்ன நடந்துச்சு அப்படின்னு. So I wish the film all the best and I hope to see it come out soon. ஸோ அஸ்வின், நமக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஐ ஹோப் அவங்களும் அதான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு. பிகாஸ் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் டு see you grow and இன்னுமே நீங்கள் நிறையா க்ரோ ஆகணும். இன்னும் நிறைய பேருக்கு உங்களை தெரியணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹோம் நேமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே அவுட் ஆஃப் ஆல் தி இது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அண்ட் ஃபார் அக்செப்டிங் திஸ் அண்ட் ஃபார் நாட் ஆஸ்கிங் மீ எனி கொஸ்டின் பிஃபோர் என்னத்துக்கு நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்காம வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஜாலியோ ஜிம்கானா. நானும் தியேட்டருக்கு வந்ததை பார்க்க போகிறேன் ஃபார் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். எனிவே, இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான கெஸ்ட்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் தி இசை பாட்காஸ்ட் அண்ட் பை ஃப்ரம் R Soundarya. Da 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 da